உலகெங்கும் வாழும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். மீண்டும் நெஞ்சு பொறுக்குதல் நிகழ்ச்சியில் உங்களோடு இணைவதில் மகிழ்ச்சி. 2016 தொடங்குகின்ற போது எல்லாருமே ஒரு புத்தாண்டுக்கான ஒரு ரெசல்யூஷன் மாதிரி எடுத்திருப்பாங்க, இதெல்லாம் பண்ணணும் இந்த ஆண்டு என்று. ஆனால் யாருமே 2016 அந்த ஆண்டு முடிகின்ற பொழுது இதில் எதையெல்லாம் நாம் சாதித்தோம், இந்த ஆண்டு நமக்கு எப்படி இருக்கிறது என்பதை எத்தனை பேர் யோசிப்பார்கள் என்பது ஒரு கேள்விக்குறிதான். உண்மையாகவே 2016 சாதனையான ஆண்டா அல்லது சோதனையான ஆண்டா என்பதை குறித்து நாம் இன்றைக்கு விவாதிக்க இருக்கின்றோம். ஏன் இந்த 2016 என்று சொல்லுகின்ற போது, கடைசி மாதங்களில் நவம்பர் 8க்கு பிறகு மக்கள் நிறைய பேர் நடுத்தெருவில் நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது. ஆனால் அதை பற்றி சொல்லுகின்ற போது சொன்னார்கள், இது மிக மிக நல்ல திட்டம், ஆனால் செயல்படுத்துகின்ற விதத்தில் மக்கள் பாதித்திருக்கிறார்கள் என்று. முன்னெல்லாம் 1000 ரூபாவை பார்த்தா அப்பா காந்தியை பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி இந்த 2000 ரூபாவை யாருக்குமே பிடிக்கல. ஏன்னா இதுக்காக சில்லறைக்காக நம்ம போய் அலைகின்ற அந்த காட்சிகள் நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அதே போன்று காவிரி பிரச்சனையில் கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் தாக்கப்பட்ட சம்பவங்கள் குறித்தும் நாம் 2016 பார்க்க வேண்டும். அதே போன்று மீனவர்கள் பிரச்சனையாக இருந்தாலும் அதையும் பார்க்க வேண்டும். தொழில்துறையில் நாம் பின்னுக்கு சென்று இருக்கின்றோம். இந்த ஆண்டில் பொருளாதாரத்துறை எப்படி இருக்கிறது என்றும் பார்க்க வேண்டும். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பேரா ஒலிம்பிக்கில் தங்கவேல் மாரியப்பன் அவர்கள் நமக்காக தங்கம் வாங்கி கொடுத்திருக்கிறார் என்பது பாராட்டக்கூடிய விஷயம். சிந்து அவர்கள் வெள்ளி பதக்கம் வென்றிருக்கிறார். இஸ்ரோ விஞ்ஞானத்தில் மிகப்பெரிய சாதனைகள் செய்திருக்கிறது. சிஏல தமிழக மாணவன் ஸ்ரீராம் என்கின்றவர் இந்திய அளவில் முதல் இடத்துல பிடித்திருக்கிறார். ஆகவே தமிழகத்தை பொறுத்தவரை நமக்கு பல சோதனைகள் இருந்தாலும் அதில் சாதனைகளும் இருக்கிறது. உண்மையாகவே மக்களினுடைய கருத்துப்படி இது சாதனையான ஆண்டா அல்லது சோதனையான ஆண்டா, இல்லை 2017 நாம் வளர்ச்சி பெறுவோமா இல்லையா என்பதை குறித்து நாம் இன்றைக்கு விவாதிக்க இருக்கின்றோம். நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களை நான் உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கின்றேன். திரு அமெரிக்க நாராயணன் அவர்கள் அகில இந்திய காங்கிரசினுடைய ஊடக செய்தி தொடர்பாளராக இருக்கின்றார். பொருளாதார நிபுணர் திரு அருண்குமார் தாவே அவர்களும் நம்முடைய இருக்கின்றார். பாரதிய ஜனதாவினுடைய செய்தி தொடர்பாளர் திரு நாராயணன் அவர்களும் நம்முடைய இருக்கின்றார். சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர் திரு மோகன் அவர்களும் நம்முடைய இருக்கின்றார்கள். இந்த கருப்பு பணத்தை குறித்து ஒரு ஆவணப்படம் இருக்கிறது. அந்த ஆவணப்படத்தை பார்த்துவிட்டு நாம் விவாதத்தை தொடரலாம். நவம்பர் 8ஆம் தேதி இந்தியாவிற்கான இன்னொரு சோதனை தொடங்கிய நாளாக மக்கள் பார்க்க தொடங்கிய நாள். கருப்பு பணம் மற்றும் ஊழலை ஒழிப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி எடுத்த பணமதிப்பு நீக்க நடவடிக்கைகளின் விளைவாக இன்று வரை மக்கள் நடுத்தெருவில் வரிசையில் நிற்கிறார்கள். வங்கிகளின் வாசல்களில், சுங்கச்சாவடிகளில், மருத்துவமனைகளில், அறிவிப்பு வெளியான இரவு நேரத்தில் பயணங்களில் சிக்கியவர்கள், காசிருந்தும் உணவு கிடைக்காமல் பட்ட அல்லல்களும், குழந்தை குட்டிகளோடு பட்ட சிரமங்களும் சொல்லிலடங்காதவை. நின்று போன திருமணங்களும், நீண்ட வரிசையில் நின்று உயிரை விட்ட 75 முதியோர்களும், போலீஸ் தடியடியில் சிக்கி சின்னாபின்னமானவர்களும் இந்த ஆண்டை சோதனை ஆண்டாக அங்கீகரிப்பதற்கு தயங்க மாட்டார்கள். RBIயின் நாளுக்கொரு அறிவிப்பு, கருப்புமை விவகாரம் என மக்கள் குழப்பத்தின் உச்சத்தில் நடமாடிக்கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து காவிரி பிரச்சனையில் தமிழக கர்நாடக போக்குவரத்தில் மாட்டிக்கொண்டு அடிவாங்கிய தமிழர்கள், நடந்தே எல்லை தாண்டிய நிறைமாத கர்ப்பிணி, புதுமண தம்பதியர் என்று மக்களுக்குள் உறவு சிக்கலை ஏற்படுத்திய ஆண்டும் இதுதான். தொழில்துறையில் தமிழகம் 16வது இடத்துக்கும் கீழே தள்ளப்பட்ட பின்னடைவால் தொழிலாளர்கள் பதைபதைப்பு, ரியல் எஸ்டேட் தொழில் நசிந்து பணம் போட்டவர்களுக்கு ஏற்பட்ட இழப்பு, மக்கள் நல பணியாளர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு, இவற்றோடு மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கை, பொது சிவில் சட்டம் என்று மக்களை திகைக்க வைக்கும் பிரச்சனைகள் தோன்றிய ஆண்டு இது. இதற்கெல்லாம் ஆறுதலாக மாற்றுத்திறனாளி தங்கவேல் மாரியப்பனின் உலக அளவு வெற்றியும், சேலம் ஸ்ரீராமின் CA சாதனையும், இஸ்ரோவின் சேட்டிலைட் சாதனையும் 2017 வளர்ச்சிக்கு ஒரு ஊக்கத்தை தந்ததையும் மறக்க முடியாது. சாதனைகளை படைத்து சோதனைகளை தகர்த்தெறிந்து நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்களுக்குத்தான் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை கூறி வணங்க வேண்டும். உண்மையாகவே 2016 உங்களுக்கு சாதனையான ஆண்டா இல்லை சோதனையான ஆண்டா? சொல்லுங்கள். 2016 ஒரு விதத்தில் சாதனையான ஆண்டுன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா,
அதிகமான சோதனைகளை சந்திக்கிறதுல நம்ம இந்த வருஷம் சாதனைகளை நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்றத வேணால் நம்ம சொல்லலாம். என்னென்ன விதத்தில் நமக்கு சோதனைனா, முக்கியமானது இந்த ரொக்க தட்டுப்பாடு. இன்றைக்கி நம்ம எல்லாருமே சொல்கிறோம் ஏடிஎம் வந்து இந்த இடத்துல ஒர்க் ஆகுது, அந்த இடத்துல ஒர்க் ஆகுதுன்னு. யாராவது என் கூட வாங்க, நானும் கூட வரேன். பெருங்குளத்தூரில் 13 ஏடிஎம் இருக்குது. 13 ஏடிஎம்மில் இனிய காலையில் வந்து ஒர்க் ஆகிறது ஒரே ஒரு ஏடிஎம் தான். அது ஸ்டேட் பேங்க் ஆஃப் ஹைதராபாத்து. அதுவும் திருவள்ளுவர் ஸ்ட்ரீட், குறிப்பாகவே சொல்லிடுறேன், திருவள்ளுவர் ஸ்ட்ரீட்டில் ஒர்க் ஆகுது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஸ்டேட் பேங்க் மட்டும்தான் ஒர்க் ஆகிட்டு இருந்தது. இப்போ அதாவது ரயில்வே ஸ்டேஷன் கிட்டக்க ஒரு 1.5 கிலோமீட்டர் ரேடியஸில் வேறு எந்த ஏடிஎம்மும் ஒர்க் ஆகலை 13 ஏடிஎம்மில். அப்போ இந்த அளவில் இருக்கும்போது கையில் எப்படி ரொக்கம் இருக்கும் ஒன்று. இப்போ உடனே வந்து என்ன அதுக்கான தீர்வு என்ன சொல்கிறாங்கன்னாக்க, நீங்கள் வந்து மின்னணு பண பரிமாற்றம் செய்யலாம், கேஷ்லெஸ் எக்கானமிக்கு போகலாமே. ரொம்ப நல்ல விஷயந்தான். நான் ஒரு நாளைக்கு பால் கவர் வாங்குறதுக்கு 40 ரூபா, ஒரு நாள் காய்கறிக்கு 50 ரூபா. அப்போ குறைஞ்சது ஒரு நாளைக்கு எனக்கு வந்து ஒரு 150லேருந்து 200 220 ரூபாய் கிட்டக்க எனக்கு காசு தேவைப்படுது. நான் எத்தனை வாட்டி போய் நிற்க முடியும்? குறிப்பாக இந்த கேஷ்லெஸ் வந்து எவ்வளோ தூரத்துக்கு இந்த சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் நம்ம எப்படி பண்ண முடியுன்ற ஒரு கேள்வியும் நீங்கள் வச்சுருக்கீங்க. 2016 பார்த்திங்கன்னா சோதனையான ஆண்டாவே வந்து கருதப்படுது. ஏன்னா அப்போல்லாம் முன்பெல்லாம் பார்க்கும்போது டிசம்பர் மாதம் சொன்னாலே எல்லாருக்கும் கிறிஸ்து பிறப்பு நாட்கள் தான் எல்லாருக்கும் ஞாபகம் வரும். கிறிஸ்மஸை வந்து எப்படியெல்லாம் நல்லா கொண்டாடணும் அப்படின்ற ஒரு நினைவு தான் வரும். ஆனால் இப்போது வரும்போது பார்த்தா அதிகமான இழப்புகள், அதிகமான சோதனைகள் அதிகமாக வருகிறதுனால மக்கள் இதை சமாளித்து கொண்டு எப்படி அவங்க 2017 ஒரு நல்ல விதமாக அவங்க நினைப்பாங்க, நல்ல விதமாக எப்படி அவர்கள் பார்ப்பார்கள் என்பது என்னோட கருத்து. மாரியப்பன் வந்து நமக்கு பேரா ஒலிம்பிக்கில் வாங்கி கொடுத்தார். ஆக்சுவலாக 130 கோடி 120 கோடி இருக்கிற மக்கள் தொகையில் ஒரு சிங்கிள் அதுவும் பேரா ஒலிம்பிக்கில், அது வந்து ஒலிம்பிக்கில் கிடையாது, பேரா ஒலிம்பிக்கில் நமக்கு ஒரு கோல்டு கிடச்சிருக்கு. அதுவும் அவருடைய சுய உழைப்பு, ஒரு சரியான பயிற்சியாளர்கிட்ட அவர் எதிர்பாராமல் சிக்கி அது நமக்கு கிடச்சிது. ஆக்சுவலாக கவர்மெண்ட் ஒன்றும் கண்டுபிடிக்கல. இப்போ நமக்கு டிஸ்ட்ரிக்ட் வாரியாக ஒரு சிந்தட்டிக் கோர்ட்டு கூட கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, ராக்கெட் விட்டேன்னு சொன்னீங்க. எஸ், சாதனை, அது சாதனை நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனால் அதே சமயத்தில் ஒரு தனி மனுஷன் தன்னுடைய மனைவியோட பணத்தை 60 கிலோமீட்டர் சமக்கலாங்கிற நம்பிக்கையோடு ஒருத்தன் தூக்கிட்டு வந்தான். இது வந்து நம்ம தேசத்துக்கு வளர்ச்சியான ஒட்டுமொத்த வளர்ச்சி, எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்க வேண்டும், அதைத்தான் நம்ம சாதனையாக நினச்சிட்ருக்கோம். ஒரு சின்ன இஸ்ரேல் நாட்டுக்கிட்ட தான் நம்ம இன்னும் வெப்பன்ஸ் வாங்கிட்டு இருக்கோம். ஆனால் இஸ்ரேல் நாட்டுக்கிட்ட மட்டும்தான் அதிகமான நோபல் ப்ரைஸ் வாங்கின சயின்டிஸ்ட் இண்டஸ்ட்ரி இருக்காங்க. இதுதான் உண்மை. நமக்கு சந்திரசேகர் ஸ்டெம் செல்லுக்கு பிறகு நம்ம யாருமே இது வரைக்கும் ஒலிம்பிக் வாங்க 130 கோடி மக்கள் இருக்கிற ஐஐடியில் கூட இன்னும் ஐஐடியோட ரெக்கார்ட்ஸ், அதாவது அந்த ப்ரொஃபஸருடைய தீசிஸ் இன்னும் கூட அந்த நோபல் ப்ரைஸுக்கான எலிஜிபிலிட்டிக்கே வரல. ஆனால் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய யூஜிசி ஃபண்டை இன்னும் அவங்களுக்கு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணி அவங்களுக்கெல்லாம் செலவு பண்ண முடியல, திரும்பி தான் வந்துக்கிட்டு இருக்கு. ஆனாலும் டாப் ஐஐடி இன்ஸ்டியூஷனில் யூனிவர்சிட்டிஸில் 100 யூனிவர்சிட்டிஸில் நம்ம இன்னும் எலிஜிபிலிட்டிக்காக வரல. 1 2 இப்போ ரீச் ஆகிருக்கதா, அது சந்தோஷம் தான், இந்தியன்கிற முறையில் நமக்கு சந்தோஷம் தான். ஆனால் ஒட்டுமொத்த வளர்ச்சி இந்த தேசத்தோட இப்போ நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்டு தமிழ்நாடு, இப்படி ஒரு குஜராத்தையும் மகாராஷ்டிரையும் வச்சுமே நான் வளர்ச்சி நம்மளே ஏமாற்றிக்க கூடாதுங்கிறத நான் விரும்புகிறேன். 130 கோடி பேர் இருக்கிறாங்க. ஒரு சின்ன சின்ன நாடுகள்லாம் பதக்கப்பட்டியலில் முன்னிலையில் இருக்கின்ற போது இந்தியாவுக்கு இல்லையே அப்படின்னு ஒரு ஸ்போர்ட்ஸ் விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு. 2016 ஆண்டு வந்து இந்த உலக நாடுகள் எல்லாத்துக்குமே நடக்கப்பட்ட ஒரு சோதனையாக தான் நான் கருதுகிறேன். 2016 ரியோ ஒலிம்பிக்ஸ் நடந்தது. நம்ம இந்தியா வந்து 67வது இடத்துல இருக்கு. இது மூலியமா நமக்கு நம்ம எந்த அளவில் விளையாட்டில் நம்ம எந்த நிலையில் இருக்கோம், எந்த இடத்துல இருக்கோம் நம்மளால அறிய முடியுது. நம்ம படிப்புக்கு தர முக்கியத்துவத்தை விளையாட்டுக்கும் பிற ஆக்டிவிட்டீஸ்க்கும் நம்ம வந்து கொடுக்கறது இல்லை. மற்ற நாடுகள்லாம் பார்த்தோன்னா விளையாட்டு படிப்பு மட்டும் இல்லாமல் விளையாட்டு, உடல் ஆரோக்கியம், உடற்பயிற்சி, அது மாதிரி மற்ற ஆக்டிவிட்டீஸ்லாம் அவங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஆனால் நாம் பார்த்தோன்னா படிப்பு, அதுவும் நம்ம படிப்பை வந்து எதுக்காக நம்ம படிக்கிறோம், நான் இதை படிச்சேன்னா எனக்கு இந்த வேலை கிடைக்கும், எனக்கு இந்த வேலை கிடைக்கிறதுனால நான் வந்து எனக்கு இவ்வளோ சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு மணி மைண்டடாக தான் நம்ம இருக்குமே தவிர நம்ம திறமையை வளர்த்து கொள்வதற்காக, நம்ம படிப்பு, நம்ம அறிவை வளர்த்துக் கொள்வதற்காக நம்ம வந்து படிக்கிறது இல்லை. இந்த நிலை வந்து மாற வேண்டும். நிறைய பேர் ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட்னு சொல்கிறாங்க. ஒரு கவர்மெண்ட் வேலை வாங்குற வரைக்கும் தான் இருப்பாங்க. அந்த போஸ்டிங் வாங்கிட்ட பிறகு அதுக்கப்புறம் அந்த ஸ்போர்ட்ஸில் இருக்காது. அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் மட்டும் வாங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். உண்மையாகவே இங்கே வந்து வெறும் சோதனைகளை பற்றி சொல்லியிருக்கார்கள். இதெல்லாம் மீறி இது ஒரு சாதனையான ஆண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்துக்கள் தான் இருக்கா? தீவிரவாதிகளோட பண நடமாட்டத்தை ஒழிக்கிறதுக்கோசரத்தான் நம்ம பாரத பிரதமர் வந்து இந்த பழைய 100, 1000, 500 நோட்டை ஒழிச்சார். அதாவது தீவிரவாதிகள்கிட்ட அந்த பணம் சேர்ந்துருச்சு, அதனால் நாட்டை விலை பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு. அதை தீர்க்கிறதுக்கு அந்த நடவடிக்கை எடுத்தார். இந்த பண ரூபாய் நோட்டை வந்து செல்லாதுன்னு அறிவிச்சது திட்டம் வந்து இந்த ஆண்டினோட மிகப்பெரிய சாதனை தான். இந்த 2016 மிகப்பெரிய பல விஷயங்கள் நடந்திருக்கு. குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த ஆதார் கார்டு மூலயமா எல்லாரையுமே ஒருங்கிணைச்சிருக்காங்க தகவல் தொழில்நுட்பத்தில். இப்போ நான் சமீபத்தில் ஒரு தனியார் சிம் வாங்க போனேன்.
ஒரு ஆதார் நம்பரும் கைரேகையும் தான் வச்சேன், சுண்டு வரல தான் வச்சேன், உடனே கிடச்சிருச்சு. 5 நிமிஷத்தில் எனக்கு கனெக்ஷன் கிடச்சிருச்சு. அந்தளவுக்கு எல்லாரையும் ஒருங்கிணைச்சிருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய சாதனை நினைக்கிறேன். இன்றைக்கி உலகமே இந்தியா ஒத்து பார்க்குற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கருப்பு பணத்துக்கு எதிராக ஒரு போர் நடக்குதுன்னா அது ஒரு தனி மனித ஆளுமித்திரன்னு சொல்லலாம். ஏழைங்க வந்து கஷ்டப்படுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஏழைங்க முக்கால்வாசி பேர் எப்படி தெரியுமா, டெய்லி வேஜஸ். ஒரு நாளைக்கு எவ்வளோ சார் அவங்களுக்கு சம்பளம் கிடைக்கும்? 100 ரூபா. அது எப்படி இருந்தாலும் 100 ரூபா நோட்டை தான் கிடைக்கும். அவங்க எப்படி சார் கஷ்டத்துக்கு கொள்வாங்க? நானும் ஒரு டெய்லி வேஜஸ் தான் சார். எனக்கு இதனால் எந்த கஷ்டமும் ஏற்படல. ஏன்னா நான் டெய்லி சம்பாதிக்கிறது ஒரு 50 ரூபா. அது வந்து சேர்த்து வச்சாலும் எனக்கு 500 ரூபா 1000 எல்லாம் சேர்த்து வைக்க எவ்வளோ நாள் ஆகும்? அப்படி இருக்கும்போது ஏழைங்க கஷ்டப்படுறாங்கன்னு சொல்கிறதே இது வந்து ஒரு தப்பான விஷயம் சார். இது சாதனைன்னு தான் நான் சொல்லுவேன் சார். ஏன்னா இப்போ நிறையா பேர் பணத்தட்டுப்பாடு மட்டும்தான் சொல்கிறாங்களே தவிர இது மூலியமாக நிறையா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் போயிட்டுருக்கு. அது மூலியமாக மக்கள் எல்லாருமே முன்னேறிட்டு தான் இருக்கிறாங்களே தவிர பின்தங்கி போகவில்லை. சாதனை புரிஞ்ச ஒரு ஆளை பெருமைப்படுத்துகிற இந்த நாடு ஏன் ஒரு விவசாயியின் கொலை வழக்க இஷ்யூ பண்ணாமல் விட்டாங்க? விவசாயி நிறைய இருக்கிற இந்த நாட்டில் தான் விவசாய கொலைகள் நிறையா நடந்துட்டுருக்கு. அதே மாதிரி மக்கள் நிரம்பிய ஒரு இடத்துல ஒரு பெண் கொலை செய்யப்படுறான்னா இதான் அந்த இந்தியாவோட சாதனையா? அதான் என் கேள்வி. சரி, கொலையில் தற்கொலைகள், விவசாயிகளுடைய தற்கொலைகள் நடந்துட்டு இருக்கு. வேற எல்லாரும் சொல்கிறாங்க இந்த 2000 ரூபாய் நோட்டு வந்ததுனால நான் கஷ்டப்படுறேன். ஒரு இலவச பொருளுக்கு வாங்குறதுக்கு க்யூவில் நிற்கிற இந்த மக்களால் இந்த நோட்டு வாங்குறதுக்கு ஏன் ஏடிஎம் வாசலில் நிற்க முடியாதா? இதனால எத்தனை பேர்கிட்ட இருக்க கருப்பு பணங்கள் பிடிபட்டிருக்கு. இதனால மத்திய இலக்காக்கு எவ்வளோ பணம் வந்திருக்கு. இதனால விவசாயிகள் பாமர மக்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்தியாவை வந்து ஒரு கேஷ் பேஸ்ட் எக்கனாமி, விவசாயத்தையே பெருந்தன்மையாக நம்பி இருக்கக்கூடிய இந்த நாட்டில் கேஷ்லெஸ் எக்கனாமின்றது எப்படி உதவும்? இப்போ வந்து ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணுங்கள். இப்போ வந்து மத்திய அரசு கூட புதிய அறிவிப்பு வெளியிட்டிருக்கு. அதாவது நீங்கள் வந்து ஆன்லைனில் உங்களுடைய பொருட்களை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு அமௌண்ட் டிஸ்கவுண்ட் நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு விவசாயி அவன் விற்கிற நெல்லை போய் ஆன்லைனில் விற்க முடியுமா? இதெல்லாம் சாத்தியமான்றதை பார்க்கணும். இப்போது இது ஊழல் நிறைந்த ஒரு சிஸ்டம்னு சொல்லலாம். இது வந்து ஒரு கரப்ட் சிஸ்டம். இந்த சிஸ்டமில் நம்ம எங்கேயுமே மாற்றாமல் நேரடியாக பணத்தில் மட்டும் போய் கை வைக்கிறது எந்த விதத்தில் ஒரு நல்ல ஒரு மூவுன்றது தெரியல. அது மட்டும் இல்லாமல் ஒரு பாமரனுடைய கேள்வி இங்கே என்ன வருதுன்னா, நாங்கள் பணத்தையும் உங்களுக்கு கட்டுப்பாட்டில் வைப்போம், நீங்கள் வாங்கக்கூடிய தங்கத்தையும் நாங்கள் கட்டுப்பாட்டில் வைப்போம், அப்போ என்னுடைய தனி மனித சுதந்திரமானது இங்கே பறிக்கப்படுகின்றதா என்ற கேள்வி தான் என்னுடைய ஆதங்கமாக இருக்குது. வெரி குட். எல்லாருமே சாதனைன்னு சொல்கிறாங்க. அது என்னன்றது எனக்கு இன்னும் புரியலைங்க சார். ஏன்னா இது பெரிய சோதனை தான். சதா ஒரு கம்பெனிங்களில் கூட சேலரி யாருக்கு கையில் கொடுக்குறாங்க? பேங்க்கில் தான் போடுறாங்க. அக்கௌண்ட்டில் போட்டுரும், நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்போ அந்த பிள்ளைங்க வந்துட்டு போய் ஆஃபீஸில் போய் நிற்க முடியுமா? 8:30-9 மணிக்கெல்லாம் ஆஃபீஸில் போய் நிற்கணும். அந்த நேரத்தில் நைட்டு 8 ஆகிடுது முடிகிறதுக்கு. அப்போ அவங்க எந்த நேரத்தில் வந்துட்டு க்யூவில் நின்று அந்த பணத்தை எடுக்க முடியும்? எவ்வளோ பெரிய சோதனை. அதே மாதிரி யாருங்க சார் க்யூவில் நிற்கிறாங்க? எல்லா ஏழை மக்களும் நடுத்தர மக்கள். இந்த 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டு செல்லாது அப்படிங்கிறதால எந்த விதமான கருப்பு பணம் ஒழிக்கப்பட்டிருக்கா? இதுதான் எங்களுடைய கேள்வி. இந்த திட்டம் அப்படிங்கிறது ஸ்விஸ் பேங்க்கில் பதுக்கப்பட்ட ஒட்டுமொத்த தமிழர்களுடைய கருப்பு பணம் வெளியில் வரணும் அப்படிங்கிறதுக்காக வகுக்கப்பட்ட திட்டம் தான் இது. பட் ஸ்விஸ் பேங்க்கில் பதுக்கி வைக்கப்பட்ட கருப்பு பணம் வெளியில் வந்ததா? உண்மையாக இந்த திட்டத்தின் மூலமாக கள்ள நோட்டுகள் ஒழிக்கப்பட்டு இருக்கிறதா? இல்லை உண்மையாகவே ஒழிக்க முடியுமா? இப்போ வந்து 1000 ரூபாய் நோட்டு செல்லாதுன்னு சொல்கிறாங்க, 500 ரூபாய் நோட்டு செல்லாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ 2000 ரூபாய் நோட்டு புதுசாக வந்து அடிச்சிருக்காங்க. இப்போ 2000 ரூபாய் நோட்டு புதுசாக கள்ள நோட்டு வந்திருக்கான்னு தெரியுமா? கண்டிப்பாக வந்துட்டு இருக்கு. 2000 ரூபாய் நோட்டு கள்ள நோட்டு கண்டிப்பாக வந்துட்டு இருக்கு. இப்போ 1000 ரூபாய் நோட்டு செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஒரு சூட் கேஸில் வந்து 1000 ரூபாய் 500 ரூபாய் நோட்டு போகிறோன்னா சொன்னால் ஒரே சூட் கேஸில் வந்து ஒரு 1 கோடி ரூபாய் வச்சிட்டோம்னு சொன்னால் 2000 ரூபாய் நோட்டு புதுசாக அடிச்சா என்ன ஆகும்? பாதி சூட் கேஸில் எடுத்துன்னு போயிடலாம். 2 சூட் கேஸில் பதுக்க வேண்டிய பணத்தை ஒரே சூட் கேஸில் அழகாக எடுத்துகிட்டு போகலாம். இதுனா இது வந்து நம்ம கருப்பு பணத்தை ஒழிக்கணும்னு சொல்ல ஈஸியாக கொண்டு போகலாம். கருப்பு பணத்தை ஈஸியாக வந்து பதுக்கலாம். அப்படிப்பட்ட ஐடியாவாக தான் நான் அதை பார்க்குறேன். கண்டிப்பாக இது வந்து கண்டிப்பாக ஒழிக்க முடியாது சார் கருப்பு பணத்தை. கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுக்காக இப்போ நம்ம நாட்டிலே நோபல் ப்ரைஸ் வாங்கின எக்கனாமிக்ஸ் அமிர்தா சென் இருக்கார். அவர் வந்து இதை வரவேற்பு கொடுக்கல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் கவர்னர் ராஜன் சார் அவரும் வந்து இது வரவேற்பு கொடுக்கல. இது வந்து தவறு, இதோடைய ப்ராசஸ் தவறு, நீங்கள் அதை ஓப்பன் பண்ண டைமும் அது தவறு அப்படின்னு தான் அவங்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒரு எலியை அடிக்கிறதுக்கு ஒரு கம்பு குச்சி போதுமானது. அதுக்காக நீங்கள் துப்பாக்கி தூக்கி பீரங்கி தூக்கிட்டு வந்திருக்கீங்க. இதுதான் தும்ப விட்டுட்டு வாழை பிடிக்கிற ஒரு கதையாக இது போயிட்டுருக்கு. ஆனால் இது வந்து ஒரு 5% பீப்புள் அது யார் வச்சுருக்காங்கன்னு தெரியும். சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்குன்னு சொல்கிறீங்க. சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கில் வந்து ஒரு 50 பேரை நீங்கள் சர்ஜிக்கல் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 2 பேர் தப்பிப்பான், 48 பேர் செத்து போயிட்டான். இதுக்கு பேர் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நீங்கள் சொல்கிறீங்க. வி வாண்ட் சேஞ்ச் நம்ம சொல்கிறோம். இப்போ சேஞ்சுக்காக அலைஞ்சிக்கிட்டே இருக்கும். எங்கே சேஞ்சு கிடைக்கணும்? இதுதான் உண்மை. கருப்பு பணம் ஒழிப்பு அப்படின்றத தாண்டி இப்போ சொல்கிறது எல்லாமே டுவோர்ட்ஸ் டிஜிட்டல் பேமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த டிஜிட்டல் பேமெண்ட்டை அதனுடைய நெட்வொர்க்கில் வரக்கூடிய லாபம் அடையக்கூடிய கம்பெனிகள் ஒரு 10-15 கம்பெனிகள். அப்போது சாதாரணமாக நமக்கு இருக்கக்கூடிய ஏற்கனவே ஒரு பயம் நமக்கு இருக்குது. இந்த சில்லறை வர்த்தகத்துக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். பெரிய
பெரிய பெரிய சூப்பர் மால்ஸ்லாம் வருது. அப்போது இந்த சில்லறை வர்த்தகத்தை முழுசாக மூட்டை கட்டி இந்த சூப்பர் மால்ஸுக்கும் சூப்பர் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸுக்கும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்றது ஒரு ஐயப்பாடு. மோடிஜி வந்து நிறைய திட்டங்களை வந்து கொண்டு வந்திருக்காரு. ஸ்வச் பாரத், அதே மாதிரி எடுத்தோன்னா ஆப்ரேஷன் ஸ்மைலின்றது ஒரு ஆப்ரேஷன். அது மூலிமா வந்து மிஸ்ஸிங் சைல்டை வந்து அவர் வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக 19,000 குழந்தைங்க மட்டுமே இந்தியாவில் கண்டுபிடிச்சிருக்காங்க மிஸ்ஸிங் சைல்டு. இது எல்லாமே வந்து பாசிட்டிவ் தானே. பொருளாதாரத்தில் நம்ம இன்னுமே பின்தங்கி தான் இருக்கோம். அதாவது இப்போ வந்து ஒரு எரிபொருளுக்கு கூட நம்ம வந்து வெளிநாட்டில் வந்து கையேந்தி நிற்கிறோம். இன்றைக்கி நாடு முழுவதும் மின்சார பற்றாக்குறை. நம்ம நாட்டில் நிறைய வாய்ப்புகள் இருக்குது, ஆனால் மனித வளம் குறைஞ்சிருக்கு. எதனாலனா ஒழுங்காக கல்வி இல்லை. கல்வி எல்லாம் எப்படி படிக்கிறாங்கன்னா மார்க்ஸ் ஓரியன்டாக தான் படிக்கிறாங்க. நம்ம வந்து அறிவு வளர்ச்சி நமக்கு வந்து நிறையா நம்ம வளர்த்துக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் யாருமே படிக்கிறது இல்லை. அப்படியே நம்மக்கிட்ட வந்து மனித வளம் அதிகமாக இருந்தாலும் வெளிநாட்டில் தான் நம்ம யாருன்ற நம்ம அடையாளத்தையே தொலைச்சிட்டு வெளிநாட்டில் தான் போயிருக்காங்க இன்னும். சரி, பிஜேபியினுடைய செய்தி தொடர்பாளர் திரு நாராயணன் நம்முடைய இருக்கின்றார்கள். நீங்கள் 2016 இந்த கருப்பு பண விவகாரத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு எலியை அடிக்கிறதுக்கு ஒரு கம்பு அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். ஆக்சுவலாக கருப்பு பணம் கள்ளப்பணம் என்பது டைனோசர், எலி இல்லை. அதை எலி என்று தவறாக அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த டைனோசரை ஒழிப்பதற்காக பல்வேறு முயற்சிகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். கடந்த 60-70 வருடங்களில், குறிப்பாக கடந்த இந்த ஆட்சி வருவதற்கு முன்னர் ஒரு 10 ஆண்டுகளில் அதிக அளவு ஊழல்கள் நடைபெற்ற காரணத்தினால கருப்பு பணமானது இந்த நாட்டிலே ஊழல்களின் மூலம் லஞ்சம் வாங்கியதன் மூலமாக பரவி கிடக்கிறது, பதுக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற காரணத்தினால் இந்த 1000 ரூபாய் 500 ரூபாய் செல்லாது என்ற அறிவிப்பு வந்திருக்கிறது. பண மதிப்பிழக்கும் திட்டம். இதற்கு காரணம் என்னென்னா 130 கோடி மக்களிடையே இருக்கக்கூடிய ரொக்க பரிவர்த்தனை, அதாவது புழக்கம்னு சொல்லலாம். அந்த புழக்கம் என்பது எப்படி கணிக்கப்பட்டு அந்த மக்களுடைய அன்றாட செலவுகள் அல்லது சுழற்சிகள், ரொட்டேஷன், இதை ஒரு அரசாங்கம், ரிசர்வ் வங்கி கண்காணித்து அதன் மூலமாக அந்த பொருளாதார வளர்ச்சி, மக்களுடைய தனி மனித வாழ்வாதாரம் என்பது நிர்ணயிக்கப்படுகிறது. ஆனால் பணவீக்கம் என்பது எதிர்பார்த்ததை விட அதிகமாக சென்று விட்டது. பணவீக்கம் என்று சொன்னால் செலவு. உதாரணத்திற்கு மாதம் 10,000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடியவர்கள் ஒரு 9,000 ரூபாய் செலவு பண்ணி 1000 ரூபாய் சேமித்தா அது நல்லது, நல்ல பொருளாதாரம். ஆனால் 10,000 ரூபாய் சம்பாதிப்பவர்கள் 15,000 ரூபாய் செலவு செய்தால், கடன் வாங்கி செலவு செய்தால் அதற்கு பெயர் கண்டிப்பாக பணவீக்கம். இந்த பணவீக்கம் வந்ததற்கு காரணம் ஏற்கனவே ரொட்டேஷனில் இருந்த பணத்தை நிறைய பேர் வெளியே விடாத பதுக்கி வைத்திருந்த காரணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் இன்றைக்கி ஒரு வீடு 50 லட்ச ரூபா போகக்கூடிய வீடு 1 கோடி ரூபாய்க்கு ஏன் போகுது? அது காரணம் என்ன? ஊழல், லஞ்சம். ஒவ்வொரு மனிதனும் பிறப்பு சான்றிதழ் பற்றி பேசினாங்க. 100 ரூபாய்க்கு கட்டணத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு பிறப்பு சான்றிதழ் ஏன் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க? 900 ரூபாய் லஞ்சம் கொடுக்குறாங்க. ஏன் கொடுக்குறாங்க? அதை ஏன் கட்டுப்படுத்த முடியவில்லை? அதை ஏன் தொழில்நுட்ப ரீதியாக கொண்டு வரல? அதுக்கு காரணம் யார்? அப்போது அந்த மாதிரியான லஞ்சம், ஊழலை ஊக்குவித்தது, இத்தனை ஆண்டு காலமாக ஊக்குவித்தது யார்? இதெல்லாம் கேள்வி. இதுதான் பிரச்சனையே. இதை தைரியமாக, மிக தைரியமாக இவ்வளவு பிரச்சனைகள் வரும் என்று தெரிந்துதான் செய்திருக்கிறார் பாரதத்தினுடைய பிரதமர் நரேந்திர தாமோதர தாஸ் மோடி அவர்கள். இது தெரியும், மக்கள் அவஸ்தைப்படுவார்கள், தெரிந்துதான் மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு சில பேர் கண்டிப்பாக நான் கூட கஷ்டப்பட்டு, நான் ஒரு வியாபாரம் பண்ணுறேன், எனக்கு கூட வியாபாரம் இல்லை, அது வேற விஷயம். ஆனால் என்னுடைய அடுத்த தலைமுறை நன்றாக இருக்க வேண்டும், அதுதான் முக்கியமான விஷயமே. கருப்பு பணம் ஒழிக்கணும் அப்படின்றதுல யாருக்குமே வந்து மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இதை நடைமுறைப்படுத்துகின்ற போது நிறைய சிக்கல்கள் இருக்கிறது. அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் முதல்ல 100 ரூபாய் பழக்கத்துக்கு அதிகமாக விட்டு இருக்க வேண்டும் அப்படின்னு ஒன்று வைக்கிறாங்க. 500 ரூபாய் இது வரைக்கும் ஏன் வரல அப்படின்றது ரெண்டாவது குற்றச்சாட்டு. 2000 ரூபாய்க்கு வந்து அச்சடிச்சதில் தப்பாக வருகிறது. இந்த 2000 ரூபாய் ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் போதுமா? திருமணம் எத்தனை திருமணம் நடந்திருக்கா? அப்போ அதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்கிறீங்க? நீங்கள் கேட்குறது நல்ல கேள்விதான். ஆனால் பிரச்சனை என்னென்னா, இன்னைய தேதி இப்போ நான் பேசிக்கொண்டிருக்கிற வரையில் 12 லட்சம் கோடி இன்றைக்கி வங்கியில் செலுத்தப்பட்டிருக்கிறது. 500 ரூபாய் 1000 ரூபாய். ஆனால் ரொம்ப சாதாரணமாக எல்லோரும் கேட்குற விஷயம், அதான் 12 லட்சம் கோடி கொடுத்துட்டாங்கல்ல, 12 லட்சம் கோடி அப்படியே மாற்றி கொடுத்துட வேண்டியது தானே அப்படின்றதுக்கு பேர் எக்ஸ்சேஞ்ச். கண்ட்ரோல் கிடையாது, தடுக்கப்படுறது கிடையாது. 3 1 பங்கு தான் இன்றைக்கி வெளியே போயிருக்கு. அதாவது 4 லட்சம் கோடி தான் மக்கள்கிட்ட கொடுத்துருக்குறோம். இது திட்டமிட்டு தான் கொடுத்துருக்குறோம்.
கள்ளப்பணம் கருப்பு பணம் வெளியில் இது போன்று பரவலாக போகக்கூடாது, அதனால 4 லட்சம் கோடி கொடுத்துருக்கோம். ஆனால் இந்த ஒரு 30 நாளில் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் பதுக்கியவர்கள், புது நோட்டுகள் உட்பட 100 ரூபாய் நோட்டு உட்பட பதுக்கியவர்கள் தொடர்ந்து தமிழகம் உட்பட கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதே 4 லட்சம் கோடிக்கே இவ்வளோ பேர் கண்டுபிடிச்சாக்க 12 லட்சம் கோடி வெளியே போயிருந்தா எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கும். இந்த திட்டத்தை கொண்டு வரப்பட்ட அந்த நோக்கமே அந்த காரணமே டிஃபீட் ஆகிருக்கும். இன்னைக்கு இந்த திட்டமானது மிகப்பெரிய வெற்றி என்பது தொடர்ந்து கண்டுபிடிக்கப்பட்டு வருகிற அந்த கருப்பு பணத்தினுடைய பதுக்கல்காரர்களை கண்டுபிடிப்பது தான். அது எப்போ தெரியும்னா புள்ளி விவரங்களை அளித்து அதன் பிறகு இந்த நாட்டு மக்களுக்கு சரியான அந்த 14.5 லட்சம் 500 ரூபாய் 1000 ரூபாய் அது வந்து சேர்ந்ததா அல்லது குறைவாக வந்திருக்கிறதா, அல்லது மிக முக்கியமான விஷயம் நான் பயப்படுவது அது மாதிரி நடக்கக்கூடாது, அந்த 14.5 லட்சத்தையும் தாண்டி இன்னும் கூட ஒரு 2 லட்சம் கோடி அதிகமாக வருதா அப்படிங்கிறத பார்த்தாதான் அதனுடைய ரிப்போர்ட்டை பார்த்த பிறகு இது வெற்றியா தோல்வியா, இந்த மக்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு இது நல்லதா இல்லையா என்பதை நாம் விவாதிக்கலாம். நன்றி நாராயணன் சார். இப்போ இவர் சொன்னதில் என்ன மாதிரியான மாற்று கருத்துக்கள் இருக்கிறது? அதாவது முதல் நாள் மோடிஜி அவர்களை கொண்டு வந்தபோது என்னுடைய ட்விட்டர்லேயும் என்னுடைய ஃபேஸ்புக்லேயும் பெரிய ஆதரவு நான் தெரிவித்தேன். பல பிஜேபி ஆட்களை உயர்ந்தார்கள். ஆனால் சிந்திக்காமல் ஒரு திட்டத்தை கொண்டு வந்துவிட்டு இந்த கருப்பு பணம் ஒழிந்துவிடும் என்று மக்களை ஏமாற்றுகிறார் மோடிஜி அவர்கள். ஒன்று, முதல்ல கருப்பு பணம் என்னன்றதை நம்ம புரிஞ்சுப்போம். கருப்பு பணம்ன்றது டேக்ஸ் கட்டாத பணம். டேக்ஸ் கட்டாத பணம் 2 விதமாக வருது. இல்லிசிட், இல்லீகல், ப்ராஸ்டிடியூஷன், ட்ரக்கு, அது மூலமாக வருது. அது தவறு, சட்டப்படியே தப்பு. ஒரு டாக்டரு, வக்கீல், இல்லை கடைக்காரரு எல்லாருமே ஒழுங்கான தொழில் செய்கிறாங்க. ஆனால் அந்த பணம் வாங்கச்சு அந்த பணத்துக்கு டேக்ஸ் கட்டலை. அது ஒரு விதமான இது. கருப்பு பணம் என்றும் கருப்பாக இருப்பதில்லை. நிறையா பேர் நம்ம கம்பெனியில் வேலை செய்கிறோம், இப்போ டேக்ஸ் கட்டிடுறாங்க, அப்புறம் அதை கொண்டு போய் ஒரு டாக்டர்கிட்டையோ ஒரு சார்ட் அக்கௌண்டன்ட்டையோ இவன்ட்டு கொடுக்குறோம். அவங்க வந்து கேஷாக வாங்குறதால அதை டிக்ளேர் பண்ணல. அப்போ இந்த முதல்ல இவர் டேக்ஸ் கட்டியிருந்தாலும் அது வெள்ளை பணம், டாக்டர்கிட்ட போனோடனே கருப்பு பணம் ஆகிடுது. ஏன்னா அவர் டேக்ஸ் கட்டாத. அவர் இன்னொரு கடைக்கு போகிறாரு, ஒரு பொருளை வாங்குறாரு, ரசீது வாங்குறாங்க, அதுக்கு வாங்குறாங்க, அதுக்கு டேக்ஸ் கட்டிடுறோம். அப்போது கருப்பு பணம் வெள்ளைப்பணமாகவும் வெள்ளைப்பணம் கருப்பு பணமாவது இயல்பு தொடர்ந்து நடக்கும், வருங்காலத்திலையும் நடக்கும். இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, நம்ம எல்லாருமே எந்த கஷ்டத்தையும் நம்ம எல்லாரும் தாங்கிக்க ரெடி. ஏன்னா நம்ம நாடு நல்லா இருக்கணுன்றது எந்த விதமான கருத்து வேணும். ஆனால் மக்களை ஏமாற்றுகிறார் மோடிஜி அவர்கள். இந்த கருப்பு பணம் வெள்ளைப்பணம் ஆகிடும்னு ஒரு கேள்வி அவருடைய அமைச்சர் நான் இதை சொல்லச்சே பல பேர் கோவப்பட்டாங்க. நான் ஏமாற்றுகிறான்னு சொல்லச்சே அப்படி தடித்து எழுந்து நின்னாங்க. ஆனால் அவருடைய அமைச்சரவையில் உள்ள ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இது கருப்பு பணம் வெள்ளைப்பணம் ஆகிற திட்டம் இல்லைன்னு இத்தனை நாளாக நீங்கள் எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. நம்ம எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கோங்க கருப்பு பணம் பேங்க்குக்கு போனால் வெள்ளைப்பணம் ஆகிடும்னு. ஆனால் அவருடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு இல்லைன்னு அவரை மறுக்க சொல்லுங்கள். ஸோ இது வந்து மக்களை ஏமாற்றுகிற, முழுதும் சிந்திக்காத, தன்னுடைய பெயர் தன்னுடைய புகழ் மட்டுமே வர வேண்டும் என்று அடித்தட்டு மக்களை வயிற்றிலே அடிக்கின்றது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரூரல் இந்தியாவில் வரலாறு காணாத வகையில் வளர்ச்சி 3.8% தான் அவங்களுடைய வேஜ் அதிகமாக இருக்குது. 2011 காங்கிரஸ் அரசில் 2011-10 20% அவங்களுடைய வளர்ச்சி இருந்தது. இந்தியாவுடைய ரூரல் இந்தியாவுடைய இது குறைஞ்சிருக்கிறதுக்கு அடித்தட்டு மக்களை பற்றி கவலைப்படாது. நம்ம எல்லாரும் நம்ம ஆஃபீஸில் வேலை செய்கிறோம், நமக்கு பேங்க்குக்காவது பணம் போயிடுங்க. எத்தனை பேர் கட்டட தொழிலாளிங்க, எத்தனை பேர் சாப்பாடு இல்லாமல் அலையிறாங்க, எத்தனை பேர் வந்து திருப்பி அவங்க வீட்டுக்கு அனுப்பப்பட்டாங்க. யோசனை பண்ணி பாருங்கள். இன்னை வரைக்கும் நீங்கள் போய் நீங்கள் எடுத்து பாருங்கள், பேப்பரில் எடுத்து பாருங்கள், 120 கோடி ரூபாய் போய்க்கப்படுது. அவர் சொன்ன கணக்கு பிரகாரமே 12 லட்சம் கோடியில் 4 லட்சம் கோடி விட்டுருக்காங்க. 3 பைசாவை பிடிச்சிருக்காங்க, 3 பைசாவை பிடிச்சிருக்காங்க. அப்போ எப்படிங்க அது வந்து பெருசாக பிடிச்சிட்டோன்னு சொல்கிறோம். இது ரெகுலராக நடக்கிறதுங்க. கள்ளப்பணம்ன்றது ஃபேக் நோட்ஸ். ஃபேக் நோட்டு இந்தியாவில் 100 ரூபாயில் 2 பைசாவுக்கு கீழே ஃபேக் நோட்டுங்க. மோடிஜி கொண்டு வந்த திட்டம் நல்ல, அதாவது எண்ணங்கள், சிந்தனை யாருமே மறுக்க முடியாது. ஆனால் கருப்பு பணம் ஒழிகிறதுல எந்த விதமான கருத்து நம்ம யாரில் எந்த 2 வந்து எழுந்து குதிப்பேன். ஆனால் அதை செயல்படுத்தியது மக்களுடைய நன்மைக்காக இல்லை, மற்றவர்கள் தான் எனக்கு தெரியும் என்பது தன்னம்பிக்கை, எனக்கு மட்டுமே தெரியும் என்பது அகங்காரம். அகங்காரம் உள்ள ஒருவர் மற்ற ஒரு எக்கானமிஸ்ட்டு மற்றவர்களை கன்சல்ட் பண்ணாமல், அடித்தட்டு மக்களை பற்றி கவலைப்படாமல், இது நாட்டுக்கு நல்லதுன்னு நம்ம எல்லாருமே போய் நிற்கலாங்க. இன்னைக்கு ஒரு நாள் இல்லை, 100 நாள் இல்லை, 1000 நாள் கூட நிற்கலாம். இது கருப்பு பணம் ஒழியாதுன்னு இது மட்டுமே. அது மட்டும் இன்னொன்று சொல்கிறேன், 100 ரூபாயில் 6 ரூபாய் தான் கருப்பு பணம் இருந்தால் அது 6 ரூபாய் தான் கேஷில் இருக்குன்றாங்க. மற்றதெல்லாம் கோல்டு, இதில் இப்போ என்ன ரியல் எஸ்டேட் இதெல்லாம் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க.
நான் ஒன்று வேணால் அரசியல் பேசுகிறேன்னா எப்படி அவங்க வந்து கடந்த இந்த ஒரு 9 மாத காலத்தில் எவ்வளவு அதிகபட்ச ரியல் எஸ்டேட் வாங்கியிருக்காங்கன்றதெல்லாம் பற்றி பேச முடியும். அதை நான் இங்கே பேச விரும்பலை. வி ஆர் டாக்கிங் அபவுட் ஒன்லி எக்கனாமிக்ஸ். அடித்தட்டு மக்களுக்கு இந்த கருப்பு பணம் ஒழிப்பு அந்த ஒரே ஒரு காரணத்தை சொல்லி வந்தீங்க. இன்றைக்கி இது சொல்கிறாங்க, இன்றைக்கி இந்தியாவில் இன்டர்நெட் 44% மக்கள் போகிறாங்க. அதில் படித்தவர்களும் பணக்காரர்களும் அதிகமாக இன்டர்நெட் போகிறாங்க. அப்போ அடித்தட்டு மக்கள் என்னங்க பண்ணுவாங்க? அவனுக்கு அப்போ பணக்காரனுக்கு இன்றைக்கி 10 லட்ச ரூபாய் டிக்கெட் வாங்கினா 10 லட்ச ரூபாய் இது இன்சூரன்ஸ் ஃப்ரீங்க. அவன் இப்போ லைனில் நிற்கிறானே அவனுக்கு 10 லட்ச ரூபாய் செத்தா வேணாங்களா? யாருக்கு அதிகமாக 10 லட்ச ரூபாய் வேணும்? யாரை பற்றி சிந்திக்கிறாங்க? இதுதாங்க கேள்வி. அதாவது தொடர்ந்து இந்த நடவடிக்கை குறித்து கடந்த 2.5 வருடங்களாக திட்டமிட்ட ரீதியில் இந்த அரசாங்கம் வந்த உடனேயே முதல் கையெழுத்தே கருப்பு பணத்தை ஒழிப்பதில் தான் மறுநாளே என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு ஜன்தன் யோஜனா திட்டம் ஒவ்வொரு நபருக்கும் வங்கி கணக்கு இன்னைக்கு 25,000 கோடி வங்கி கணக்கில் இந்த நாட்டில் இருக்குது. ஒரு குடும்பத்தில் 4 பேர்னு வச்சுக்கிட்டா கூட சராசரி அதுதான். கிட்டத்தட்ட 100 கோடி பேருக்கு ஒரு குடும்பத்திலையும் 100 கோடி பேருக்கு வங்கி கணக்கு இருக்கிறது என்றுதான் அர்த்தம். அப்புறம் கிராமத்தில் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்குறாங்க. கிராமத்தில் என்ன பண்ணுவாங்க? 129 கோடி மக்கள் இந்த நாட்டில் இருக்கிறாங்க. 113 கோடி செல்ஃபோன் இந்த நாட்டில் இருக்குது. நிறைய பேருக்கு தெரியாது. அது 35,000 கோடி ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்குது. அதனால் எல்லாம் டிஜிட்டல் எப்படி ஆகும்லாம் கேட்குறாங்க. இன்றைக்கி பொது சேவை மையங்கள் இந்த நாட்டில் அதிக அளவில் கொண்டு வந்துருக்காங்க. காமன் சர்வீஸ் சென்டர்ஸு த்ரூ அவுட்டு இன்றைக்கி அதில் கொண்டு போய் ஸ்வைப்பிங் மிஷின் வைக்கிறாங்க. இந்த நாட்டில் இனிமேல் பிறப்பு சான்றிதழுக்கோ இறப்பு சான்றிதழுக்கோ லஞ்சம் கொடுக்க தேவையில்லை. ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு கிராமத்திலையும் அந்த டிஜிட்டலைஸ்டு அந்த காமன் சர்வீஸ் சென்டர் அதை நம்ம வழங்கி கொண்டிருக்கிறோம். இப்படி இந்த 2.5 வருடங்களிலே மிகப்பெரிய முன்னேற்றத்தை இந்த அரசாங்கம் கொடுத்திருக்கிறது. ஆனால் நாம் சொல்லியிருக்கிறோம், மக்கள் வாக்களித்து 5 வருடங்களுக்கு எங்களிடம் ஆட்சியை கொடுத்திருக்கிறார்கள். அடுத்த தலைமுறைக்கு உண்டான தொலைநோக்கு பார்வையுடைய ஒரு அரசாங்கம் ஒரு முயற்சியை எடுத்துக்கொண்டிருக்கிறது. அதில் சில சங்கடங்கள் இருக்கின்றன, நானே ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் அந்த சங்கடங்கள் என்பது தற்காலிகமானவை. அடுத்த தலைமுறைக்கு நம்முடைய எதிர்காலத்திற்கு அந்த சங்கடங்கள் மிகப்பெரிய பாலமாக அமையும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஐயா, இன்றைக்கி வந்து பேங்க்கில் வந்து பணவர்த்தகம் வந்து அதிகரிச்சுட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க ஐயா சொன்னார். இது எப்படி இருக்குன்னா, எல்லாருக்கிட்டையும் நான் 100 ரூபா வாங்கி நான் பணக்காரனாயிட்டேன்ற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் இந்தியாவோட வளர்ச்சியில் பேங்க்கோட பணவர்த்தகம் அதிகரிச்சிருந்தால் அதை ஏற்றுக்கலாம். ஆனால் இன்றைக்கி ஒவ்வொருத்தரோட பாமர மக்களோட இருக்கிற பணத்தை வாங்கிக்கிட்டு நான் பேங்க் அதிகமாகிடுச்சு, வளர்ச்சி அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறத எந்த வகையில் ஏற்றுக்க முடியும்? இப்போ ஐயா வந்து சொல்கிறாங்க கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுக்கான போர், கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுக்கான போர்னு. இதே பிரதமர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சார். அதாவது ஹையர் டினாமினேஷன் நோட், அதிக தொகை பணம் தான் வந்து ஊழலுக்கு கருப்பு பணத்தை பதுக்குவதற்கு ஒரு காரணமாக இருக்குன்னு. ஆனால் இப்போ மத்திய அரசு 2000 ரூபாய் நோட்டை வெளியிட்டிருக்கு. எதுனா 1000தோட ஒரு அதிகமான ஒரு டினாமினேஷன். இது என்னோட கேள்வி 1. நம்பர் 2, இதே பாரதிய ஜனதா கட்சியில் மூத்த தலைவராக இருக்கக்கூடியவர் கருப்பு பணம், அதாவது இந்த பிளாக் ஒயிட் மணி சொல்கிறாங்க, இந்த பிளாக் அண்ட் ஒயிட் மணி வந்து இந்தியாவுக்குள்ளே திரும்ப ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் போயிட்டு வர்றதுக்கு பார்ட்டிசிபேட்டரி நோட்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த பார்ட்டிசிபேட்டரி நோட்டுக்கான ஒரு வழக்கை இதே பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடுத்திருக்கார். ஆனால் நீங்கள் ஏதோ வழியை தேடுறீங்க. பார்ட்டிசிபேட்டரி நோட்டுன்ற கான்செப்ட் இருக்குது, இன்னும் நீங்கள் பார்ட்டிசிபேட்டரி நோட்டை எப்படி வந்து கள்ளப்பணத்தை தவிர்ப்பது, கள்ள சந்தையை தவிர்ப்பது, அதுக்கு ஒரு நடவடிக்கை இது வரைக்கும் எடுக்கல. நம்பர் 3, இப்போ இவங்க வந்து சொல்கிறாங்க நம்ம வந்து எல்லாமே ஆன்லைன் ஆக்கிறோம், டிஜிட்டல் ஆக்கிறோன்னு. ஏற்கனவே பிஇ படித்தவன் பியூன் வேலைக்கு போயிட்டுருக்கிறான். இப்போ எல்லாமே டிஜிட்டல் ஆகிட்டோன்னா வேலை இல்லா திண்டாட்டம் இன்னும் பெருகுன்றது என்னுடைய வாதம் 3. 4வது வாதம் என்னன்னா, அவங்க சொன்னாங்க இத்தனை லட்சம் பேர் வந்து வங்கியில் கணக்கு வச்சுருக்காங்க, இத்தனை லட்சம் பேர் வந்து நாங்கள் வந்து ஜன்தன் யோஜனா ஏதோ சொல்கிறாங்க, பாரத பிரதமருடைய திட்டத்திற்கு கீழே வங்கி கணக்கு வச்சுருக்காங்க. வங்கி கணக்கு வைத்திருப்பது வந்து கேஷ்லெஸ் எக்கனாமியில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான ரீசன் இல்லை. நம்ம வந்து கார்டு பேஸ்டு பேமெண்ட், கார்டு தான் மெயின். இப்போ கார்டுக்கான ஸ்டாட்டிஸ்டிக்ஸை ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி, மத்திய நிதி அமைச்சகம் ஒரு புள்ளி விவரத்தை வெளியிட்டிருக்கின்றது. அதில் வந்து பார்த்தோன்னா 5000 பேரில் ஒருத்தர் தான் வந்து கிரெடிட் கார்டு வச்சுருக்கிறாங்க. 1000 பேரில் 5 பேர் தான் வந்து டெபிட் கார்டு வச்சுருக்குறாங்க. இப்போ இந்த மாதிரி இருக்கும்பொழுது இது ஒரு கேஷ்லெஸ் எக்கனாமிக்கு ஒரு நல்ல பேஸா, இந்தியான்றது ஒரு நல்ல பேஸான்றது என்னுடைய கேள்வி. திரு மோகன் சார் வணக்கம். நீங்கள் வழக்கறிஞராக இருப்பதனால இது வரைக்கும் இந்த பிரச்சனைகளை பற்றி சொன்னாங்க. ஒட்டுமொத்தமாக 2016 நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இது சாதனையான ஆண்டா சோதனையான பொதுமக்களை பொறுத்த வரைக்கும்? பேசிக்காக இந்தியாவுடைய ஸ்ட்ரக்சர் பார்க்கின்ற பொழுது, அதாவது உலக அளவிலே சைனா மின்சார உற்பத்தியில் பார்த்தீங்கன்னா 12 லட்சம் மெகாவாட்ஸ் உற்பத்தி பண்ணுறாங்க. அதற்கு அடுத்தபடியாக அமெரிக்கா, 31 கோடி மக்கள் தொகை உள்ள அமெரிக்கா 11 லட்சம் மெகாவாட்ஸ் உற்பத்தி பண்ணுறாங்க.
அதற்கு தேர்ட் ஜப்பான், 13 கோடி மக்கள் தொகை உள்ள ஜப்பான், அவர்கள் 3 லட்சம் மெகாவாட்ஸ் உற்பத்தி பண்ணுறாங்க. இந்தியா 125 கோடி மக்கள் தொகை கொண்ட இந்தியா 2.62 லட்சம் மெகாவாட்ஸ் மின்சாரம் மட்டும்தான் உற்பத்தி செய்யப்படுகிறது. இப்போது மக்களுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கருப்பு பணத்தை நான் அப்புறமா வரேன். மக்களுடைய வளர்ச்சிக்கு என்ன உங்களுக்கு ஆதாரம் என்ன? விவசாயம் தான். இந்தியா சைனாவுக்கு அடுத்தபடியாக இந்தியா விவசாயத்தில் 2வது இடத்துல இருக்குது. அப்போ அந்த விவசாயிக்கு என்ன தரணும்? நீங்கள் நீராதாரம் தரணும், மின்சாரம் தரணும். அதில் தான் ஆட்சியாளர்கள் முதல் கவனம் செலுத்த வேண்டும். அதை விட்டுவிட்டு டைவர்சிஃபிகேஷன், அதாவது இந்த இந்த இது இது அடிப்படை எப்படி வந்தது என்று சொன்னால் 2009 சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க நீங்கள் கருப்பு பணத்தை பற்றி பேசுகிறீங்க, நீங்கள் லிஸ்ட்டு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்பொழுது இந்த சர்க்கார் அவங்கள கேட்டாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது, வெளிநாட்டில் கேட்கின்ற பொழுது அதோடைய லிஸ்ட்டு கிடைக்காமல் இருந்தது. அதனால் அவங்க கவுண்டர் போடாமல் இருந்தாங்க. அதுக்கு அடுத்தபடியாக பிஜேபி வருகின்ற பொழுது அதையெல்லாம் பெற்று அந்த லிஸ்ட்டு போட்டாங்க. அந்த லிஸ்ட்டில் பல ஸ்விஸில், அதுவும் ஸ்விஸ் பேங்க்கில் பல 5 ஆண்டு திட்டங்கள் பல 5 ஆண்டு திட்டம் போடுகின்ற அளவுக்கு நம்முடைய இந்தியா பணம் கருப்பாக ஸ்விஸ் பேங்க்கில் இருக்குது. ஸோ அதை வெளியே கொண்டு வர வேண்டும். நீங்கள் எதை முதல்ல கவனம் செலுத்தணுமோ அதை விட்டு நீங்கள் மேலே தொடாமல் காலை தொடுறீங்க. காலை தொட்டால் காலை தான் வாரி விடுவீங்க. பாமர மக்கள் பாதிக்கப்படுகின்றார்கள், ஏழைகள் பாதிக்கப்படுகின்றார்கள், நடுத்தர மக்கள் பாதிக்கப்படுகின்றார்கள். அதை தான் நீங்கள் களைய வேண்டும். கருப்பு பணம் ஒழிப்பதிலே யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் எப்படி செய்ய வேண்டும், இம்ப்ளிமெண்ட், அதை எப்படி நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை தெரியாமலே செய்கின்றீர்கள். இங்கே ஒருத்தர் கேட்டார், இலவசத்துக்கு கியூ நிற்கிறாங்க, ரேஷனுக்கு கியூ நிற்கிறாங்க அப்படின்னு. அது இலவசமாக கிடைக்கிறது. ஆனால் பேங்க்கில் நிற்கின்ற கியூ அது என்னுடைய பணம், மக்களுடைய பணம். நான் ஏன் கியூ நிற்க வேண்டும்? நீராக அல்லவா நீங்கள் விவேகம் சொல்ல வேண்டும், நீங்கள் அல்லவா எங்களுக்கு கொடுக்க வேண்டும். அப்படி செய்யவில்லையே என்று ஆதங்கம் மக்களிடத்தில் இருக்கிறது. 1835 லார்ட் மெக்காலே இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் பதிவு செய்திருக்கிறார். என்ன பதிவு செய்திருக்கின்றார் என்றால், ஒரு நாடு திருடர்கள் இல்லாத நாடு, ஒரு நாடு பிச்சைக்காரர்கள் இல்லாத நாடு, அது இந்தியா. அப்படி நாம் இப்படி எண்ணி பார்க்க முடியுமா? அதை எப்படி ஒழிப்பது, இந்த வளமான நாட்டை எப்படி அழிப்பது என்று லார்ட் மெக்காலே அவருடைய கால்குலேஷன் தான் புதிய கல்வி திட்டத்தை கொண்டு வந்தார்கள் இந்தியாவிலே. அந்த புதிய கல்வி திட்டத்தின் காரணமாகத்தான் நீங்கள் உலக அளவில் பார்க்கின்ற பொழுது 50 யூனிவர்சிட்டி எடுத்தீங்கன்னா ஒரு யூனிவர்சிட்டி கூட இல்லை. 100 யூனிவர்சிட்டி வேர்ல்டு லெவலில் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது ஒரு யூனிவர்சிட்டி டெல்லியும் ஒரு யூனிவர்சிட்டி சென்னையில் இருக்குது. அப்போ நீங்கள் எதில் கவனம் செலுத்தணும்? இந்த நாடு எவ்வளவு மோசமான நிலையில் இருக்கிறது, அதையெல்லாம் விட்டுவிட்டு விவசாயிகள் அன்றாடம் தற்கொலை செய்து கொள்கின்றார்கள். 2000 ரூபாய் நோட்டை நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இந்த 2000 நோட்டில் பல சேஞ்சுகள் பண்ணியிருக்கீங்க. உலகத்தில் பழமையான மொழி தமிழ். 7690 மொழிகளிலே 3வது இடத்திலே தமிழ் இருக்கிறது. முதலிடத்திலே பழமையான மொழி. இந்தியாவிலே 4வது இடத்திலே தமிழ் மொழி பேசப்படுகிறது. ஆனால் இந்த நோட்டிலே 13வது இடத்திலே போற்றப்பட்டிருக்கிறது. அது முன்பே கூட அந்த நோட்டில் இருந்தது. நீங்கள் அதை திருத்தம் கொண்டு வந்திருந்தால் பாராட்டிருக்கலாம். திருத்தம் செய்யப்பட்டிருக்கிறதா என்ற கேள்வியும் எழுகின்றது அல்லவா? இப்போ நீங்கள் 1000 ரூபாய் தடை செய்கிறீங்க, 500 ரூபாய் தடை செய்கிறீங்க, 2000 ரூபாய் முதலில் வெளியேறீங்க. இந்த 2000 ரூபாய்க்கு பதில் இல்லை, இந்த 2000 ரூபாய்க்கு பதில் 500 ரூபாய் நீங்கள் முதலில் வெளியிட்டிருக்கணும். 100 ரூபாய் நோட்டு புழக்கத்தில் இருக்கணும். இது ஏன் பண்ணலை? மக்களால் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை எப்படி ஒழிக்க முடியாதோ அதே போல கருப்பு பணத்தையும் ஒழிக்க முடியாது என்பதுதான் என்னுடைய நிலை. நன்றி மோகன். ஒட்டுமொத்தமாக பொருளாதார வளர்ச்சியில் இந்த கருப்பு பணம் என்ன மாதிரியான ரோல் ப்ளே பண்ணுது? உண்மையாகவே இது ஒழித்து விட முடியுமா? இந்த கேஷ்லெஸ் எக்கனாமி சாதகமாக அதை எப்படி பண்ண முடியும்? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த வருஷத்தை? 1945 சுவிட்சர்லாந்து ஆர்மி கிடையாது. சுவிட்சர்லாந்து செகண்ட் வேர்ல்டு வாரில் பார்ட்டிசிபேட் பண்ணல. அதனால் பக்கத்தில் இருந்த ஜெர்மன்ஸு எல்லாருமே டிஃபீட் ஆன உடனே அவங்களோட பணத்தெல்லாம் சீக்ரெசி மெயின்டைன் பண்ணுவாங்கன்றது அந்த காலத்துலேயே ஃபேமஸ். அதனால் சுவிட்சர்லாந்தில் போட்டு வச்சாங்க கோல்டு கேஷ் எல்லாம். அப்புறம் டிஃபீட் ஆகிட்டாங்க. சுவிட்சர்லாந்து அந்த காலத்தில் அதுக்கு பாப்புலராக இருந்தது. இந்தியன்ஸும் அந்த காலத்தில் 1960s நிறைய பேர் போட்டாங்க. ஏன்னா இங்கே இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி. அந்த காலத்தில் இப்போ ரேஸ் அந்த காலத்தில் ஜெனுவின் சார், இன்றைக்கி கிடையாது. அந்த காலத்தில் கேம்பிளிங் பண்ணலாம், இன்றைக்கி பண்ணக்கூடாது. ஸோ முன்ன ஒரு தப்பாக இருந்த ஆக்டிவிட்டி இப்போ ரைட் ஆகுது, முன்ன ரைட்டாக இருந்த ஆக்டிவிட்டி இப்போ தப்பாகுது. அந்த மாதிரி தான். அதனால்
இந்த நிறைய பேர் அந்த பணத்தை அங்கே போட்டு வைக்கும்போது சுவிட்சர்லாந்தில் இருந்த பணத்தை வந்து நம்ம ஸ்விஸ் பண்ண பிளாக் மணின்னு சொல்லுவோம். ஏன் பிளாக்னாக்கா ஒரு 800 வருஷம் முன்னாடி கரன்சி கிடையாது, எல்லாம் வெள்ளிக்காசு தான் ராஜாக்கள் யூஸ் பண்ணது. அந்த வெள்ளிக்காசு கொஞ்ச நாள் என்னாகும் கருப்பாகும். அந்த கருப்பானதை பணக்காரங்க, சொசைட்டியில் இருக்கிற பணக்காரங்க அந்த வெள்ளிக்காசை யூஸ் பண்ண மாட்டாங்க, ஏன்னா கருப்பாயிடுச்சுன்னு. ஸோ அதை நடுத்தர மக்கள் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அந்த வெள்ளி எப்போவுமே புதுசு யூஸ் பண்ணதால இந்த பழைய வெள்ளி கருப்புன்னு வந்தது. அதனால தான் இந்த கருப்புன்ற பேர். ஸோ கருப்பு பணம்ன்றது அதுலேருந்து வந்துடுச்சு, எது யூஸ் பண்ணுறியோ. பட் சுவிட்சர்லாந்து என்ன சொல்லிடுச்சு அதுக்கப்புறமா, இந்த சுவிட்சர்லாந்து வந்து அந்த காலத்தில் அது ஃபேமஸாக இருந்திருக்கலாம் 60s. இதை நீங்கள் கவர்மெண்ட் வந்து இது வரைக்கும் முன்னாடி பண்ணவங்களும் ராம் ஜெத்மலானி ஆரம்பித்தார் அந்த டைம்லாம் சொல்லியும் ப்ரூவ் பண்ண முடியாது. ஏன்னா ஆமாம் என்னோட தாத்தா பிஸ்னஸ் பண்ணார், ஆமாம் நாங்கள் பணம் அங்கே போட்டிருந்தோம், இப்படி தான். இது வந்து கிரிமினல் பணம்னு சொல்ல முடியாது, அங்கே இருக்குது. இது அன்டிஸ்க்ளோஸ்ட் இன்கம் தான் அங்கே இருந்தது. இது எவ்வளோ இருக்குன்றது இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் தெரியல. ஏன்னா வாங்கின கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வாங்கின லிஸ்ட்டெல்லாம் அஃபிஷியல் கிடையாது. அது விக்கிலீக்ஸ்லையும் மற்ற ப்ரைவேட் சோர்ஸில் தான் வந்தது அந்த பணம்லாம். சுப்ரீம் கோர்ட் கேட்டோம், அந்த லிஸ்ட்டை கொடுத்தாங்க. போய் கேட்டால் 2-3 பேர் நேம் இருந்தது அதில். ஆமாங்க எங்கள் பணம் தான் சொல்லிட்டாங்க அவங்க. ஸோ இதை வந்து இதை வந்து கிரிமினல் கேஸாக ஃபிக்ஸ் பண்ண முடியாதுன்றதுனால தான் கவர்மெண்ட் வந்து ஒவ்வொரு வருஷமும் இவங்களோட கவர்மெண்ட்லையும் காங்கிரஸ்லையும் பிஜேபிலையும் இன்கம் டிக்ளரேஷன் ஸ்கீம், வாலண்டரி டிக்ளரேஷன் ஸ்கீம் அப்படிலாம் கொண்டு வந்து டிஸ்இன்சென்டிவ் பண்ணி இன்சென்டிவைஸ் பண்ணி நீங்கள் டிக்ளேர் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ரகுராம் ராஜனே என்ன சொல்கிறாரு, பிளாக் எக்கானமி, பேரலல் எக்கானமி, நம்மளோட எக்கானமியோட டோட்டல் ஜிடிபின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வேல்யூ ஆஃப் டோட்டல் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா 2 ட்ரில்லியன். 1 ட்ரில்லியன்னா கிட்டத்தட்ட 1000 பில்லியன். 1 பில்லியன்னா 6000 கோடி. ஸோ இந்த 2 ட்ரில்லியனில் 50% 60% ஷேடோ எக்கானமின்னு சொல்கிறார். இந்த ஷேடோ எக்கானமி எப்படி ஆகும்னா, நாராயணன் சொன்ன மாதிரி பிளாக் வெல்த்துக்கும் பிளாக் இன்கமுக்கும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து ஒரு ஆட்டோ டிரைவருக்கு பணம் கொடுக்குறேன், அந்த பணத்துக்கு அவர் பில் கொடுக்கல, அதுக்காக பிளாக் மணி ஆகிடாது, அது வந்து பிளாக் இன்கம். திருப்பி அவர் எங்கேயோ போய் மெடிசன் வாங்க போகிறாரு, அப்போ அது திருப்பி. ஸோ இது வந்து பிளாக் மணிங்கிறது தான் 70% எக்கானமிக்கு ஹெல்ப் பண்ணுது, அதாவது பில் கொடுக்காம. இப்போது அதே மாதிரி பிளாக் வெல்த்துங்கிறது என்னென்னா, இந்த பிக்கு பின்னே வச்சுக்கோங்க, பினாமி டிரான்சாக்ஷன். பணம் உங்ககிட்ட பிளாக் மணி இருந்தால் நீங்கள் என்ன சார் பண்ணீங்க, இது எங்கேயுமே நீங்கள் பேங்க்கில் அக்கௌண்ட் போட முடியாது, ஏன்னா பேன் நம்பர் வாங்குறாங்க, நீங்கள் வேறு எங்கேயும் வாங்க முடியாது. ஸோ எங்கே வாங்குங்கன்னா 2 இடம் தான், ஒன்று பினாமி, இன்னொன்று புல்லியன், அதாவது கோல்டு. ஸோ சுவிட்சர்லாந்தில் இருக்கிற பணம் இல்லைன்றது ப்ரூவ் ஆயிடுச்சு. அதாவது இல்லைன்னா 61வது இடத்துல இருக்குதுன்னு சுவிஸே சொல்லுது, கவர்மெண்ட்டே சொல்லுது. இனிமேல் தான் அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம், இனிமேல் யாராவது அக்கௌண்ட் ஓட்டணும்னாக்கா நம்மளுக்கு எல்லா கண்ட்ரிக்கும் மோடி போனதே காரணம் என்னென்னா, இந்த மாதிரி யாரெல்லாம் வச்சுருக்காங்க. அமெரிக்காவோட பணமும் இருக்காங்க, அதில் 61வது இடத்துல தான் இந்தியா இருக்குது. ஸோ ஸ்விஸில் அஃபிஷியலாக பிளாக் மணின்றது ரொம்ப ஒன்றும் இல்லை. ஸோ எங்கே இருக்குது அந்த பணம்லாம்? ஒரு ஃப்ரெண்ட் இங்கே சொன்னார், பார்ட்டிசிபேட் நோட் மூலமாக இங்கே வந்தது. அது ப்ரீவியஸ் கவர்மெண்ட்டில் போட்டது, அதுக்கு முன்னாடி போட்டது. இன்டென்ஷன் கரெக்டு. அதில் என்னென்னா, உங்களோட பாஸ்போர்ட் அங்கே இருந்ததுனாக்கா நீங்கள் எந்த விதமான ஒரு ரெக்கார்டும் காமிக்காமல், நீங்கள் யாருன்னு சொல்லாமல் ஃபேஸ்லெஸ் அனானிமஸாக நீங்கள் டெபாசிட் பண்ணலாம். த்ரூ இந்தியாவுக்கு வந்துச்சு. ஸோ 90% ஆஃப் பிளாக் மணி ஆரிஜின் எங்கே? ரூட் காஸ் அனாலிசிஸ். ஆரிஜின் எங்கே? இந்தியாவில். எங்கே ஆரிஜின் ஆகுது? 3 இண்டஸ்ட்ரி. ஒன்று ரியல் எஸ்டேட், ஒன்று கோல்டு, இன்னொன்று மூவி. இது வந்து நாங்கள் டிஜிட்டல்னு தான் சொல்கிறோமே தவிர கேஷ்லெஸ் உங்கள் பணத்தை எடுத்துட்டோன்றது கிடையாது. இது வந்து ஒரு மேமோத் எக்ஸசைஸ் சார். 14 லட்சம் கோடியை திருப்பி சொசைட்டியில் வாங்கி அண்டு ஒரு இங்கிலாண்டில் ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனி தான் வேர்ல்டில் இருக்கிற 190 நாடுகளுக்கு கரன்சி பிரிண்ட் பண்ணி கொடுக்குது. அதனால் நம்மளோட பழைய 500 1000 வந்து ஒரு மாதிரி திக்காக இருக்கும், இந்த 2000 ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் கலர், ஏன்னா மைசூரில் பிரிண்ட் ஆகிருக்கு. அதை வந்து நாமளே பண்ணணும். ஏன் நாமளே பண்ணணும்னு பிரைம் மினிஸ்டர் டிசைட் பண்ணார்னா, இங்கிலாண்டில் இருக்கிற கம்பெனி தான் நம்மளுக்கு இந்த பழைய 500 1000 பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இதே கம்பெனிக்கிட்ட பணம் கொடுத்து டெரரிஸ்ட்டும் பிரிண்ட் பண்ண வச்சுட்டாங்க. இந்த பிரிண்ட் பண்ண வச்ச பணம் தான் நம்ம சொசைட்டியில் கிட்டத்தட்ட 30-40% சர்க்குலேட்டட் வந்தது. இது பிரைம் மினிஸ்டருக்கு இன்டெலிஜென்ஸ் பியூரோ மூலமாக நியூஸ் போச்சு. 30-40% டெரரிசம் மணி. இந்த பிரச்சனை இந்தியாவுக்கு மட்டும் இல்லைங்க. நம்ம இன்றைக்கி ஒரு பால் வாங்குறதுக்கு, ஏடிஎம்மில் நிற்கிறதுக்கு, இதெல்லாம் நம்ம கஷ்டப்படுறது சொல்கிறோம். இதெல்லாம் உண்மை சங்கடங்கள் தான். சிலது வந்து அரசாங்கம் எதிர்பார்க்கல. அதாவது ஏடிஎம் மிஷின் வந்து நம்ம ரீகாலிபிரேட் பண்ணணும் புது நோட்டுக்கு அப்படிங்கிறது எதிர்பார்க்காது. ஒரு லெசன். நீங்கள் ஒரு சிஸ்டமை பண்ணும்போது தப்பே வராதா? வரும். இதுக்கு நம்ம கோஆப்ரேஷன் சப்போர்ட் தானே தவிர, இப்போவும் நிறைய 90% பீப்புள் வந்து போய் நீங்கள் இன்டர்வியூ பண்ணாக்க நான் சப்போர்ட் பண்ணுறேன், சஃபரிங் தான், 2 மணி நேரம் க்யூவில் நிற்கிறேன், ஆனால் சப்போர்ட் பண்ணுறேன். அண்ட் நம்ம மாதிரி ஒரு நாடு சார், வளர்ந்து வர நாட்டில் வந்து 70% வந்து அன்ஆர்கனைஸ் செக்டாரில் இருக்கிறவங்க, 100 ரூபா 150 ரூபா இருக்கிறவங்கலாம் வந்து 500 1000 தேவையில்லை. கேஷ் எப்போ கரன்சி ஜாஸ்தி ஆகுதோ அப்போ இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தி ஆகும். இன்றைக்கி வந்து பணத்தை திருப்பி எடுத்துட்டாங்க, ஆனால் இன்னொரு 3 மாதத்தில் விலையெல்லாம் குறைய போகுது, ரியல் எஸ்டேட் விலை குறைய போகுது, கோல்டு விலை குறைய போகுது, அண்டு நம்மளுடைய ஸ்பெண்டிங் எக்கானமி எவ்வளோ தேவையில்லாத செலவுகள். இப்போது இந்த மாதிரி அன்ஆர்கனைஸ் செக்டாரில் இருக்கிறவங்களாம் ஆர்கனைஸ் செக்டாரில் வருவாங்க. எல்லாருக்குமே இஎஸ்ஐ பிஎஃப் இதெல்லாம் வரும். நாம் மாற்றத்தை நோக்கி போகிறோம். இன்னும் கொஞ்சம் நாளில் பாருங்கள், கேஷ் வச்சு யூஸ் பண்ணால் சந்தேகம் வரும். எதுக்கு கேஷு? நீங்கள் உங்களுக்கு எக்ஸாம்பிள் எங்கே சார் தர முடியுது? காய்கறியும் வாட்டர் கேனிங், இதுக்கு நம்ம சொல்லவே இல்லையே, இந்த லைனுக்கு நம்ம வரவே இல்லையே. 200 ரூபா 100 ரூபாய்க்கு வரலையே. நீங்கள் ஒரு 10,000 ரூபா யூஸ் பண்ணும்போது எது கேஷ்? நான் இவருக்கு சொல்கிறேன், இவர் பொருளாதாரம் தெரிந்தவர் தான். ஆனால்
எந்த நேரத்துலையும் நான் ஒழுக்கமாக நேர்மையாக சம்பாதித்த பணத்திற்கு என்ன டேக்ஸ் கட்டின பணத்துக்கு நான் கேஷை வச்சு பண்ணக்கூடாதுன்னு எந்த அரசாங்கமும் எப்பவும் சொல்ல முடியாது. உலகம் பூரா நான் சொல்லித்தரேன். ஆனால் நான் திருட்டுத்தனமாகவோ மக்களை ஏமாற்றியோ பண்ணால் தான் இந்த கேள்விகள் வருது. ஸோ கேஷை உபயோகப்படுத்தக்கூடாது என்று சொல்லவே முடியாது. இவர் கொண்டு வந்த விதமும் இதை நடைமுறைப்படுத்திய விதமும் இவர் கொண்டு வந்த குறிக்கோளான கருப்பு பணம் ஒழியும் என்பதும் இது ஒழியாமல் இருப்பதாலே இது மிக மிக மிகப்பெரிய சோதனை. இதை பற்றி சிந்திக்காமல் செயல்படாமதால் அடித்தட்டு மக்கள், இந்திய பொருளாதாரம், ஏழைகள், நடுத்தட்டு மக்கள் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள் என்பதும் வருங்காலத்தில் எங்களுடைய டாக்டர் மன்மோகன் சிங் சொன்ன மாதிரி, இங்கே அவர் சொன்ன மாதிரி we are all dead. அடித்தட்டு மக்கள் இன்னைக்கு இருக்கான், இன்னைக்கு அவன் சோறு இல்லாமல் கஷ்டப்படுறான். அதையும் வளர்த்து வருங்காலத்தை பற்றி சிந்திக்கணும். அதில் மறுப்பே இருக்க முடியாது. ஆனால் இவங்களை ஒழிச்சிட்டு பண்ணுறது என்ன நியாயன்றதான் இன்னைக்கு கேள்வி. இப்போ நாம் டிஜிட்டலுக்கு போகிறோமே தவிர கம்பல் பண்ணல யாரையுமே. வந்தால் நல்லதுன்னு சொல்கிறோம். திருப்பி இதை எல்லாரும் யூஸ் பண்ணி தான் ஆகணும்லாம் சொல்லலை. என்கரேஜ் பண்ணுறாங்க. கவர்மெண்ட்டில் இன்சென்டிவ் கொடுக்குறாங்க. ரயில்வேஸ்லாம் பண்ணுங்க, க்யூவில் போய் நிற்கிறதில்ல. இது எப்படின்னா சார், ஓரளவுக்கு இந்த மொபைல் யூஸ் பண்ணாதவங்க பண்ண ஆரம்பிச்சோன்னா அதோட வசதி தெரியுது பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் இந்த கேஷ்லெஸ் எக்கானமியும். ஒன்ஸ் அதோட பிரயோஜனம் ஆரம்பிச்சிருச்சுனாக்க, யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா இதுலேருந்து நம்ம திரும்பி மாற மாட்டோம். இந்த மாற்றத்தை நோக்கி நிறைய பேர் எஜுகேட் பண்ணணும். அவங்களுக்கு ரூரல் ஏரியாவுக்குலாம் பண்ண மாட்டோம்லாம் சொல்லலை. எல்லாருமே பண்ணுறதுக்கெலாம் ரெடி. லெஸ் கேஷ் வச்சுக்கோங்க தான் சொல்கிறோம். கேஷ்லெஸ்ஸாக போங்கன்னு சொல்லவே இல்லை. லெஸ் கேஷ் 80% நீங்கள் டிஜிட்டலாக பண்ணுங்கள் கார்டில், 20% கேஷ் வச்சுக்கோங்க. அமெரிக்காவில் டாலர் பிரிண்ட் பண்ணலையா? இப்போவும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. 2017 இந்த சிஸ்டம் ஒரு பெரிய வளர்ச்சியை தரும். வளர்ச்சி 100% கன்வெர்ட் ஆகுன்னு சொல்ல சார். எங்கெங்கெல்லாம் 50 ரூபா, 100 ரூபா, 150 ரூபா காய்கறி வியாபாரம் இதுலலாம் நீங்கள் பண்ணிக்கோங்க. எந்தெந்த கடையிலலாம் POS மிஷின் இருக்கோ அங்கெல்லாம் யூஸ் பண்ணுற இடத்துல பண்ணிக்கலாம். டெக்னாலஜியை யூஸ் பண்ணுறது என்ன சார் தப்பு? நிச்சயமாக இது ஒரு நாள் பணத்தை மாற்றும். இதுதான் பணமாகும். சரி, நன்றி தேவே. இந்த கருப்பு பணம் பிரச்சனையாகட்டும், இல்லை ரியல் எஸ்டேட் ஆகட்டும், இல்லை பொருளாதார வளர்ச்சி ஆகட்டும், இது வளர்ச்சி பெறுவதற்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்ம எதிர்கால சந்ததியை மனசில் வச்சு, விலைவாசி குறைய போகிறத மனசில் வச்சு, மக்கள், ஏழை மக்களும் நடுத்தர மக்களும் பலனடைய போகிறத மனசில் வச்சு எல்லாத்துக்கும் பொறுமையாக இருக்கணும். ஊழல் பணத்தை கொண்டு வரதுக்கு இது மாதிரி ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்கிறாரு. அதனால இதுக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கலாம். நம்ம மக்களாகி நாம கல்வி தரத்தை உயர்த்திக்கிறோம், அதே நேரத்தில் தொழிற்கல்வி அப்படின்றத உயர்த்திக்கணும். அரசு எந்த திட்டத்தை கொண்டு வந்தாலுமே அது நம்ம நல்லதுக்காக தான் இருக்கும்னு கருதி தான் அவங்க கொண்டு வராங்க. ஸோ அவங்க என்ன கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணாலே 2017 கண்டிப்பாக நல்லாயிருக்கும். மக்கள்கிட்ட விழிப்புணர்ச்சி நான் வரணும். ஏன்னா ஏடிஎம்மில் போய் பணம் எடுக்கிறதுக்கு பாமர மக்கள் கூட இன்னும் சரியாக தெரியலை. அது சொல்லிக் கொடுக்கறதுக்கான வரிமுறை திட்டங்கள் மக்களை இன்னும் நல்லா எஜுகேட் பண்ணணும் இந்த விஷயத்தில். இப்போ ஜூன் மாதம் ஒரே சேட்டலைட்டில் 20 சேட்டலைட்டை இது பண்ணியிருக்காங்க. இது ஒரு பெரிய சாதனை இல்லையா சார்? மாஸ் ஆர்பிட்டுக்கு ஃபஸ்ட்டு டைம்லேயே போன இது நம்ம தான் சார். விவசாயிகள் தற்கொலை பெருகிட்டு வருது. அதுக்கு அரசு தனி கவனம் செலுத்தணும். மத்திய அரசாக இருந்தாலும் மாநில அரசாக இருந்தாலும் அதுக்கு தனி கவனம் செலுத்தணும். 2017 முதல்ல வளர்ச்சி அடையினா ஆட்சியாளர்கள் தங்களை முதல்ல நாட்டு மக்களுக்கு அவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்பதை தெரிவிக்க வேண்டும். ஜனநாயகத்திற்கு, ஆரோக்கியமான ஜனநாயகத்திற்கு ஒரு வழிவகுக்க வேண்டும். பெரும்பான்மையாக இன்னும் நமக்கு பல கிராமங்களுக்கு மின்சார வசதியே இல்லை. அதுக்கப்புறம் எப்படி இந்த மாதிரியான புது விஷயங்களை கற்றுக்க முடியும்? ஆக உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தணும். நிறைய பெண்களுக்கு இப்போ வேலை இல்லாமல் சிறு தொழில் அப்படிலான்ட்டு மோடி அறிவிச்சிருக்கிறாரு. நிறைய பியூட்டிஷியன் சென்டர்லலாம் மோடியுடைய திட்டம். ஆனால் எதுவுமே அவங்க அமுலாக்கலை. சொல்லியிருக்காங்களே தவிர பணம் கேட்ட சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னும் நடைமுறைப்படுத்தலை. அதெல்லாம் எல்லாருக்குமே அதை செஞ்சாங்கன்னா நிறைய பெண்கள் பயனடைவாங்க. முடங்கி கிடக்கிற தங்கத்தை அதை முதலீடாக மாற்றி ஒரு மெகா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டு வந்தால் இந்த ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்சியாலிட்டி இருக்கக்கூடாது ஆக்சுவலில். அதை தான் நான் சொல்லுவேன். சரி, பப்ளிக் நியூசன்ஸை கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்காக ரூல்ஸ் எல்லாத்தையும் ஸ்ட்ரிக்ட் ஆக்கணும். இந்த 2017 வளர்ச்சி பெறணும் அப்படின்னா முதல்ல விளையாட்டுத்துறையில் இருக்க ஊழலை ஒழிக்கணும். நாட்டுப்பற்று, தேசப்பற்று, பொருளாதார பங்கேற்பு, இந்த 3த்துலேயுமே பங்கேற்பு இருந்தால் தான் 2017 வளர்ச்சி பெறும்னு சொல்கிறேன். வெரி குட். ஒரு ஸ்டூடெண்ட்டாக நான் எஜுகேஷன் சிஸ்டமில் இருக்கிற பார்ஷாலிட்டி கம்ப்ளீட்டாக கவர்மெண்ட் ஒழிச்சே ஆகணும்னு சொல்கிறேன். இன்னொன்று இந்தியாவில் முதுகெலும்பாக கருதப்படுறதே நம்மளுடைய விவசாயம் தான். ஸோ நம்ம இண்டஸ்ட்ரீஸில் தேவையற்ற குளிர்பானங்கள் அதெல்லாம் உடம்புக்கு கெடுதல்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு தான் இருக்கோம். ஆனால் அதை ஒழிக்கவும் மாட்டேங்கிறோம். அதுக்கு யூஸ் பண்ணுற அந்த நிலத்தையும் அந்த வாட்டரையும் ஏன் நம்ம கவர்மெண்ட் அக்ரிகல்ச்சருக்கு கொடுத்து உதவி செய்யக்கூடாது? இது மாற்றியே ஆகணும் சார். பிஇ படித்தவங்க எக்கச்சக்கமாக வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் வேலைவாய்ப்பு உருவாக்கலாம். கண்டிப்பாக நம்ம நாட்டிலேயே வேலைவாய்ப்பு உருவாக்குறதுக்கு இருக்குது. ஆனால் சிந்திக்க யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன்.
இன்னைக்கு இந்த 500 ரூபாய் 1000 ரூபாய் அனாமத்தமாக நம்ம தூக்கி போட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக மறுபடியும் 2000 ரூபாய் 1000 ரூபாய் மறுபடியும் உருவாக்கி எல்லாருடைய டைம்களையும் வீணடிச்சு இதெல்லாம் பண்ணி தான் நம்ம கள்ளப்பணம் ஒழிக்கணும்னு இல்லைங்க சார். இன்றைக்கி 1 லட்ச ரூபா நம்ம போடுறோம் அப்படின்னு வைங்க சார், 5000 ரூபாய் வரின்னு சொல்லுங்கள் சார். நம்ம ஜனங்க உண்மையிலேயே தானாக முன் வந்து போய் அந்த வரியை கட்டிட்டு வருவாங்க சார். கள்ளப்பணம் நடமாடுறதுக்கு வழியும் இருக்காது. சட்டத்திட்டங்கள் கடுமையாக இருந்தால் தான் குற்ற செயல்கள் செய்யாமல் இருப்பாங்க. குற்றம் வந்து தடுக்கப்படும். அப்போ தான் இந்தியா வந்து வளர்ச்சியை நோக்கி பயணப்படும். நம்ம இப்போ வந்து வாழ்கிறதே வந்து சாப்பாடுனால தான். இப்போ நம்ம நாளைக்கு செத்துட்டோன்னா இந்த திட்டம் இதெல்லாம் தீட்டுறது நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் விவசாயிகளுக்கு முன்னுரிமை கொடுங்க. 2016 வந்து ஜன்தன் வங்கி கணக்கு திட்டம்னு ஒரு வங்கி கணக்கு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க சார். அதில் இருக்க பிரச்சனைகளை நீங்கள் யாருமே புரிஞ்சிக்கவே இல்லை. 25 கோடி மக்களுக்கு வங்கி கணக்கு வந்துடுச்சு நீங்கள் பெருமைப்படுற நீங்கள் அதில் 50,000க்கு மேலே வருமானம் வைக்க முடியாது அப்படின்ற ஒரு ரூல்ஸ் இருக்குது சார். ஆனால் அதை முன்னாடி வரைக்கும் இந்த 500 ரூபாய் 1000 ரூபாய் செல்லாதுன்ற ஒரு அறிவிப்பு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அதில் 1 லட்சமோ 2 லட்சமோ எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் இந்த அறிவிப்பு வந்த பிறகு அதில் 50,000க்கு மேலே வைக்க முடியாது. அதிலும் கேஒய்சி ஃபில் பண்ணாதவங்க ஒரு மாதத்துக்கு 5000 தான் எடுக்க முடியுன்ற பட்சத்தில் வங்கி கணக்கு உங்களுக்கு எந்த விதத்தில் உபயோகமாயிடுச்சு? எந்த விதத்தில் நீங்கள் வல்லரசு நோக்கி பயணிச்சிட்டீங்க? ஒலிம்பிக்கில் கூட பார்த்தீங்கன்னா 9 பிளேயர்ஸை கொண்ட ஒரு கத்தி விளையாட்டு இருக்குது. அதில் எத்தனையோ பேர்கள் நம்ம நாட்டில் இருந்து நம்ம வந்து தயார் பண்ணி அனுப்பலாம். ஆனால் அதை மாதிரி முயற்சியை நம்மளுடைய விளையாட்டுத்துறை எடுத்ததுன்னா அதில் நம்ம நிறையா சாதனை புரியலாம்னு என்னோட கருத்து. உலகத்திலேயே 30% இளைஞர்களை கொண்ட நாடுன்னு சொன்னால் அது இந்தியா தான். அந்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க திட்டங்களை மட்டும் போடாமல் அதை செயல்முறைப்படுத்தினா வல்லரசாகும். அதே போல் இந்தியா வந்து ஒரு மதசார்பற்ற நாடுன்னு சொல்கிறோம். ஆனால் இப்போ மதசார்பற்று தான் இருக்கோன்றதை காட்டுற விதமாக தேசியத்தை வந்து திரையரங்களை போட்டு காமிச்சிட்ருக்காங்க. மதசார்பற்ற நாடாக வச்சுருந்தா மட்டும்தான் இந்தியா வளர்ச்சி பெறும். இந்த 1000 நோட்டு பிரச்சனை 500 நோட்டு பிரச்சனைலாம் இருக்குது. ஆனால் நம்ம நாட்டில் சில புரட்சிகள் ஏற்படணும்னா சில சங்கடங்களை சந்தித்து தான் ஆகணும். புதிய கல்விக் கொள்கையில் வந்து பல பார்ஷியாலிட்டி இருக்குது. அந்த விஷயத்தை கலைச்சி அரசாங்கம் அனைவருக்கும் சமமான கல்வியை கொடுக்கறதுக்கு வலியுறுத்தணுன்றது. மோகன் சார், வளர்ச்சி பெறுவதற்கு என்ன பண்ணணும்? கருப்பு பணம் வைத்திருக்கின்றவர்கள் அவர்களாக முன் வந்து நீங்கள் டெபாசிட் செய்யணும். அதை விட்டுட்டு நீங்கள் இந்த புதிய திட்டங்களை கொண்டு வந்தீங்களே 1946 பிரிட்டிஷ்காரன் கொண்டு வந்தது தான். அதற்கு அடுத்தபடியாக 1978 மொரார்ஜி தேசாய் கொண்டு வந்தது தான். அவையெல்லாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்போ இவர் கொண்டு வந்திருக்கார். ஆனால் இது எந்த அளவுக்கு அவர்கள் சக்ஸஸ் ஆவான்னு தெரியவில்லை. ஆனால் ஏழை எளிய மக்களை பாதிக்காத வண்ணம் நீங்கள் இந்த திட்டத்தை கொண்டு வர வேண்டும். நன்றி மோகன் சார். அரசு வந்து ஒரு தொலைநோக்கு திட்டத்தில் வந்து போய்கொண்டே இருக்கிறது. 2017 நம்முடைய பொருளாதார வளர்ச்சிக்கு எப்படி இருக்கும்? என்ன திட்டங்கள் வைத்து கொண்டிருக்கிறீர்கள்? மரியாதைக்குரிய பிரதமர் நரேந்திர தாமோதரதாஸ் மோடி அவர்களுடைய வெளிநாட்டு சுற்றுப்பயணங்களில் மின்சாரம் குறித்த அதிக அளவு ஒப்பந்தங்கள், யுரேனியம் குறித்த ஒப்பந்தங்கள் அதிக அளவு கையெழுத்தானதன் அடிப்படையில் இந்த நாட்டிற்கு தேவையான மிகவும் அடிப்படை தேவையான மின்சாரம் என்பது அனைத்து கிராமங்களிலும் வெறும் அந்த வீட்டிற்கு தேவையான மின்சாரம் மட்டுமல்ல, தொழில்நுட்பங்களுக்கும் குறிப்பாக விவசாய தேவைகளுக்கு உண்டான மின்சாரமானது அதிக அளவில் 2017 கிடைக்கும். இந்த பண மதிப்பிழப்பு செய்யும் இந்த திட்டத்தின் மூலமாக கருப்பு பணமும் கள்ள நோட்டுகளும் ஒழிக்கப்பட்டு அதன் மூலமாக இதுநாள் வரை நடைபெற்று கொண்டிருந்த இந்த பிளாக் டிரான்சாக்ஷன் என்று சொல்லப்படுகின்ற அந்த பினாமி டிரான்சாக்ஷன் மற்றும் கருப்பு டிரான்சாக்ஷன் ஒழிக்கப்பட்டு தங்களுடைய மக்களுடைய வருமானம் என்னவோ அதற்கு குறைவாக செலவினங்கள் இருக்கும்படியான ஒரு அற்புதமான பொருளாதார முன்னேற்றத்தை நோக்கி 2017 துவங்கும் என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியும். நன்றி நாராயணன் சார். திரு அமெரிக்க நாராயணன் சார், உங்களுடைய கருத்து? மக்களாகிய நம்ம மாறணும்னு நினைக்கிறேன். வாக்கு போடுச்சு காசு கொடுக்காம நல்லவர்களுக்கு, நல்லவர்கள் மட்டுமல்லாமல் வல்லவர்களாகவும் சேர்ந்திருப்பவர்களுக்கு, சொன்ன வார்த்தையை மக்களை ஏமாற்றாமல் காப்பாற்றுகிறவர்களுக்கு வாக்கு போடணும். அது நம்ம மாற்றம் வரணும். அடித்தட்டு மக்களை பற்றி கவலைப்படக்கூடிய ஒரு நமது பிரதமர் நரேந்திர தாமோதரதாஸ் மோடி மரியாதைக்குரியவர் இருக்க வேண்டும் என்று என்னுடைய பார்வை. மூன்றாவதாக இன்றைக்கி நம்ம தமிழகமும் சரி மற்ற இடங்கள்லையும் சரி எந்த மாற்றத்தை நாம் விரும்புகிறோமோ அந்த மாற்றமாய் நாம் இருக்க வேண்டும். நான்காவதாக நான் இதுவரை சொன்ன நரேந்திர தாமோதரதாஸ் மோடி அவர்கள் ஏமாற்றுகிறார் என்ற வார்த்தை பொய்யாக வேண்டும் என்று இறைவனை வேண்டுகிறேன். நன்றி நாராயணன் சார். அருந்தாவே, உங்களுடைய கருத்து? இங்கே யங்ஸ்டர்ஸ் பேசுகிறவங்க அத்தனை பேருமே தைரியமாக பாலிடிக்ஸ் வாங்க, அரசியல் பண்ணுங்க.
கவுன்சிலர் நில்லுங்க. சொசைட்டிக்கு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஹானஸ்ட் பொலிட்டிஷியன்ஸ் எத்தனையோ பேர் உங்களுக்கு எக்ஸாம்பிள் இருக்காங்களே. ஸோ அரசியலுக்கு வாங்க. ரெண்டாவது, இங்கே இருக்கிற படிப்பை படித்து தான் ஐபிஎம்லையும் சிங்கப்பூர்லையும் மலேசியாலையும் போய் செய்கிறாங்க. அதனால் படிப்போட சிஸ்டமை திட்டக்கூடாது. இந்தியாவில் ஃபெசிலிட்டி இல்லைன்னு வேணால் சொல்லலாம், ஆப்பர்ச்சுனிட்டி வேணால் கிடைக்கலான்னு சொல்லலாம். மூணாவது, விவசாயம். இங்கே எல்லாம் லேண்டை விற்றுட்டு தான் இன்ஜினியரிங் காலேஜுக்கு போகணுன்னு ஆசைப்பட்றாங்களே தவிர விவசாயம்னு சொல்கிற எத்தனை பேர் உண்மையாக விவசாயம் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க? நான் ஒரு 10 ஏக்கர் தரேன். அண்ட் புவர் சிஸ்டம். நம்மளுக்கு 60% விவசாயத்தில் அக்ரிகல்ச்சர் இருக்கும், 60% தேவையில்லை. ஏன்னா டெக்னாலஜியும் ப்ராப்பரான வானம் பார்த்தே உட்காரக்கூடாது. இரிகேஷன் சிஸ்டமையும் ப்ராப்பரான மெத்தடையும் எல்லாருமே ரிச் அக்ரிகல்ச்சரிஸ்ட். புவர் அக்ரிகல்ச்சரிஸ்ட்க்கு ஒன்றும் கிடையாது. இதில் ரிச் அக்ரிகல்ச்சர் ஏற்கனவே டேக்ஸ் கிடையாது, ஏற்கனவே இன்கம் டேக்ஸ் கிடையாது, எலக்ட்ரிசிட்டி சப்சிடி, ஃபெர்டிலைசர் சப்சிடி, இன்னும் என்ன இருக்குது? எல்லா கண்ட்ரியும் ஒரு ஏமாத்திருச்சுங்க. வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா எந்த கண்ட்ரியுமே சரியாக இல்லை. எதெல்லாம் நல்லா சைனா இருக்குன்னா வயசானவங்க, இங்கிலாந்து இருக்குன்னா அது பிரிட்டன்லேருந்து இப்போ யூரோலேருந்து வந்துருச்சு, அமெரிக்கா இல்லை. ஒரு நிலையான ஸ்திரமான யங்ஸ்டர்ஸ் இருக்கிற பாப்புலேஷன் இருக்கிற கண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா 193 நாடுகளில் இந்தியா மட்டும்தான் இருக்குது. தேங்க்யூ. 2016 சாதனையா சோதனை என்று சொல்கின்ற போது நிறைய சோதனைகள் இருந்தாலும் இந்த இளைஞர்களை பார்க்கின்ற போது நம்பிக்கை தரக்கூடிய சாதனையாளர்களாக இருப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நிச்சயமாக ரொம்ப அழகாக ஒரு கவிதை எனக்கு ஞாபகம் வருகிறது. தமிழன் தீர்க்கதரிசி, அதனால்தான் அவன் சொன்னான் ஆயுசு 100 என்று. எப்படி ஆயுசு 100, 500 ஒழிஞ்சு போகும், 1000 ஒழிஞ்சு போகும், ஆயுசு 100 என்று தமிழன் சொன்னான். பார்த்தீங்களா, அவன் தீர்க்கதரிசி. ஆகவே உண்மையாகவே நமக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்தாலும் நாம் தீர்க்கதரிசியாக இருக்கக்கூடிய தமிழர்கள், இந்தியர்கள் மாறுவோம். அதே மாதிரி 2016 கர்நாடகத்தில் நடந்தக்கூடிய பிரச்சனைகளாகட்டும், தமிழகத்தில் தொழில் முடக்கமாகட்டும், இதெல்லாம் தாண்டி 2017 நிச்சயமாக பொருளாதார வளர்ச்சியிலும் மற்றும் தொழில்துறை வளர்ச்சியிலும் நிச்சயமாக முன்னேறும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்கின்றேன்.